மறுபடியும் ஆரம்பிச்சிட்டு திருச்சிற்றம்பலம். நம்ம இன்று வந்து நம்மளுடைய இன்றைய வகுப்புகள் செல்வோம். அனைவரும் மியூட் பண்ணிக்கங்க. யாருக்காவது ஐயம் இருந்தால் நீங்க வந்து வகுப்பினுடைய இறுதியில கேட்கலாம். இல்ல வந்து கண்டிப்பா அது கேட்டே அவங்க புரிய மாட்டேங்கிறது சொன்னா நீங்க இடையே கூட கேட்கலாம். நாம் வந்து நம்மளுடைய இன்றைய அறிமுக வகுப்பு என்று சொன்னால் நூல் அறிமுகம், நூலுக்குள்ள போறோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு வந்து மாதவ சிவஞான முனிவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அதுதான் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். இந்த நூலுக்கு செல்வதற்கு முன்னால் இந்த நூலை நமக்கு அருளிய மாதவ சிவஞான முனிவர் அவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த நன்றி உணர்வோட நம்ம வந்து அந்த நூலை கற்போம். இப்ப நம்ம வந்து எந்த ஒரு நூலை படிப்பதாக இருந்தாலும் முதல்ல அந்த நூலை அருளியவர் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த நூலோடு நாம வந்து கொஞ்சம் உறவு கொண்டு படிக்க இயலும். இந்த நூலை நமக்கு இயற்றியவர் மாதவ சிவஞான முனிவர், திராவிட மாபாடிய கர்த்தர் மாதவ சிவஞான முனிவர். நிரம்ப பேருக்கு வந்து இப்பெல்லாம் வந்து நிறைய நூல் படித்துட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க எல்லாம் என்னென்னமோ வந்து புதிதாக நாவல்கள் வந்து படங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா இப்படி ஒரு நூல் இருப்பதும் இப்படி ஒரு ஆசிரியர் இருப்பதும் நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுடைய எண்ணிக்கையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் தோராயமா. இந்த 10 கோடி பேர்ல எத்தனை பேருக்கு வந்து மாதவ சிவஞான முனிவரை தெரியும் என்று சொன்னா வெகு சிலர் தான். இப்ப நம்மெல்லாம் வந்து இந்த முனிவரினுடைய பெயரை கேட்பதற்கு நாம் தவம் செய்திருக்கிறோம். இவர் வந்து எங்கு அவதாரம் செய்தார் என்று சொன்னா பொதிகை மலை சாரல், பாவநாசம், அதற்கு அருகிலே இருக்கிற விக்கிரம சிங்கபுரம், தமிழகத்திலே திருநெல்வேலி மாவட்டத்திலே பொதிகை மலை இருக்கிறது. அங்குதான் நமது தமிழ் பிறந்த இடம். அகத்திய முனிவர் இன்றும் இருந்து சைவ தொண்டும் தமிழ் தொண்டும் ஆற்றி வருகிற இடம். அந்த பொதிகை மலையினுடைய சாரலிலே பாவநாசம் என்கின்ற ஒரு தலம் இருக்கிறது. நீங்க நிறைய பேர் தரிசனம் பண்ணிருப்பீங்க. திருஞான சம்பந்தனுடைய பாடல்கள் பெற்ற தலம். அதற்கு அருகிலே விக்கிரமசிங்கபுரம் என்று ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த விக்கிரமசிங்கபுரத்தில் தான் நம்மளுடைய மாதவ சிவஞான முனிவர் அவதாரம் செய்தார். சரி, அவருடைய அப்பா பெயர், தந்தையார் பெயர் ஆனந்த கூத்தர். தந்தையார் பெயர் ஆனந்த கூத்தர், தாயார் பெயர் மயிலம்மை. இவர்களுடைய அந்த தாய் மற்றும் தந்தையர் இருவருமே சைவமாம் சமயம் சாரும் பெயர் பெற்றவர்கள். இருவருமே சைவமாம் சமயம் சாரும் பெயர் பெற்றவர்கள். இவர்கள் தோன்றிய நற்குலம் வேளாளர் குலம், சைவ வேளாளர் குலத்திலே தோன்றினார். இப்ப வந்து இதுல நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னா, தாய் மற்றும் தந்தையர் இருவருமே சைவ மரபிலே சார்ந்தவர்கள் என்று நாம பார்க்கிறோம். இப்ப வந்து திருமணம் பார்க்க வேண்டும் என்று சொன்னா அந்த காலத்துல அதைதான் முக்கியமாக கருதினார்கள். அவர்கள் குடும்பம் சைவ குடும்பமா, சைவ குடும்பமானா இப்ப நம்ம சொன்னோம்னா அது சாப்பாடு ஆயிடுச்சு. வெஜிடேரியன் ஃபேமிலி ஆர் நான் வெஜிடேரியன் ஃபேமிலி அப்படி ஆயிடுச்சு. நம்மளுடைய நம்ம உடல் உயிருக்கு ஓய்வு தரக்கூடிய ஒரு பொருள் சைவ சமயம், சைவம். ஆனா அந்த சைவம் வந்து இப்ப சாப்பாட்டுல ஆயிடுச்சு. சைவம்னு நீங்க சைவமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க நான் அசைவம் அப்படின்னு தான் சொல்றாங்க நிறைய பேர். சைவம்ங்கிறது சமயம் அப்படிங்கிறத விட சாப்பாடு ஆயிடுச்சு. இன்னொன்று என்னன்னா, இப்ப நம்ம வந்து திருமணம் எல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் வந்து மணமகளோ மணமகனோ அவர்கள் மட்டுமல்லாது அவர்களுடைய குடும்பமும் சைவ குடும்பமா என்பதை
பார்த்துதான் அந்த காலத்துல திருமணம் செய்தார்கள். ஆனா இப்ப வந்து என்ன கலிகாலம் ஆகிப்போச்சு. எல்லாமே மேட்ரிமோனி அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. இதுல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பது என்னவென்று சொன்னா, நம்ம வந்து சைவமாம் சமயம் சார்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமது குடும்பத்திலோ அல்லது நமக்கோ திருமணம் என்று ஒன்று வந்தால் கண்டிப்பாக சைவ சமயத்திலே இருக்கிற அடியவரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நேர்ல சில பேர் நினைக்கலாம், இது வந்து ஒரு மத தீவிரவாதம் மாதிரி தெரிகிறது, ஒரு மத வெறித்தனம் மாதிரி தெரிகிறது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். அப்படி அல்ல. நிறைய பேருக்கு வந்து சைவத்துல இருந்துகிட்டு அந்த ஆணோ பெண்ணோ சைவம் அல்லாத ஒருவரை திருமணம் செய்து கொண்டா அவங்களுடைய வாழ்க்கை போராட்டம் ரொம்ப கடினமா இருக்கும். அடியேனும் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அதனால இது வந்து நம்ம சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கலாம். கண்டிப்பாக இது அடியனுடைய ஒரு அனுபவபூர்வமான உண்மை. நான் எனக்கு வந்து திருமணம் ஆவதற்கு முன்பு சில அடியாரெல்லாம் பார்த்தேன். அவங்க வந்து திருமணம் சைவத்தில் இல்லாத ஒருவரை திருமணம் செய்ததுக்கு அப்புறம் அவங்களால அவங்களுடைய வழிபாடு ரொம்ப இடையூறா இருந்தது. அப்ப நான் சாமிகிட்ட வந்து விண்ணப்பம் வைத்தேன். எப்படியாவது எனக்கு வந்து திருநீறு பூசுகின்ற நெறியில் இருக்கிறவர்கள் தான் வாழ்க்கை துணைவியராக அமைய வேண்டும் என்று. அந்த சாமி வந்து எல்லாரும் வந்து என்னை சில பேர் கேலி செய்தார்கள், உறவினர்கள்லாம். உனக்கு இந்த காலத்துல வந்து எப்படி அப்படி கிடைப்பார்களா என்று. ஆனா சாமியிட நான் விடாம ஏன்னா அப்பதான் எனக்கு வந்து அப்பதான் நான் சாமி உன்னை விடாமல் பிடித்திருப்பேன் அப்படின்னு சொல்லி உருகி உருகி வேண்டினேன். அது அப்படியே சாமி திருவருளால நடந்தது. இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னா, நமது குழந்தைகளுக்கோ அல்லது நம்ம வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கோ திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னா, அவர்களிடம் வந்து அவ்வளவு நகை இருக்கிறதா, அவங்க படிச்சிருக்கிறாங்களா, அவங்க அழகா இருக்கிறார்களா, அப்படிலாம் பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனா அதை விட மிக மிக முக்கியமானது, அவர்கள் சைவமாம் சமயத்திலே இருக்கிறார்களா, சைவ நெறியிலா இருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். நமது பெரிய புராணத்துல கூட இதற்கு வந்து ஒரு சான்றாக ஒரு பாடல் இருக்கிறது. 1915 பாடல். மரபு இரண்டும் சைவ நெறி வழிவந்த கேண்மையராய் அரவணிந்த சடைமுடியார் அடியலால் அறியாது. மரபிரண்டும் சைவ நெறி வழிவந்த கேண்மையராய் அரவணிந்த சடைமுடியார் அடியலால் அறியாது பரவு திருநீற்றன்பு பாலிக்கும் தன்மையராய் விரவுமறை மனை வாழ்க்கை வியப்பெய்த மேவுனார். பரவு திருநீற்றன்பு பாலிக்கும் தன்மையராய் விரவுமறை மனை வாழ்க்கை வியப்பெய்த மேவுனார் என்று நமதுடைய பெரிய புராணத்துல, இது அநேகமாக திருஞான சம்பந்த புராணம் என்று நினைக்கிறேன். அதுல வந்து நான் வந்து நம்முடைய அரட்டையிலே அந்த பாடலையும் பதிவு செய்திருக்கிறேன். இருவருமே தகப்பனார் தாயார் இருவருடைய குடிகளுமே சைவமாம் சமயம் சார்ந்த குடிகளாக இருக்கிறது என்பதை அப்பதான் நமக்கு அடுத்த தலைமுறை வந்து சைவமாம் சமயம் சார்ந்து. அதனால நாமும் இதை வந்து கண்டிப்பாக முயற்சி செய்திட வேண்டும். சாமியிட விண்ணப்பம் வைத்தா கண்டிப்பா நடக்கும். எப்படி ஒரு செல்வந்தரை பார்த்து திருமணம் செய்கின்ற போது 2 சொத்துக்களும் சேர்ந்து அந்த செல்வம் பெருகுமோ, அதே போல சைவமாம் சமயம் சார்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ சைவமாம் சமயம் சார்ந்த ஆணையோ அல்லது பெண்ணையோ திருமணம் செய்கின்ற போது 2 மரபு வழி இருக்கின்றது. சமயமும் ஒன்றிணைந்து நல்லது ஒரு தலைமுறை உருவாகும். அதனால கண்டிப்பாக நாம் வந்து இதை கருத்தில் கொள்ள வேண்டும், நம்மளுடைய கலாச்சாரம் காப்பது. சரி, அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் மாதவ சிவஞான முனிவரிடம் நாம் வியக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னா, நிரம்ப பேருக்கு புலமை இருக்கும். புலமைனா அந்த பொயட்டிக் கேப்பபிலிட்டி. ஆனால் அருள் புலமை என்பது எத்தனை பேருக்கு இருக்கு? அருள் புலமை என்று சொன்னால் பெருமானை மட்டுமே பாடுவது. அது வந்து வெகு சிலருக்கு தான் இருக்கும். இப்ப சமகாலத்துல கூட பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு சிலர் வந்து புது கவிதை மட்டும் அருமையாக எழுதுவார்கள், ஒரு சிலர் மரபு கவிதை மட்டும் அருமையாக எழுதுவார்கள், ஒரு சிலர் உரைநடையோ அல்லது வசனத்தையோ அருமையாக எழுதுவார்கள். ஆனால் அனைத்தையும் ஒருங்கே செய்கிற, ஏன் மற்றொரு நூலுக்கு உரை கமெண்ட்ரி என்று சொல்வார்களோ அதை எழுதுகிற அனைத்து பேரும் ஒருங்கே இருப்பவர் பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிரமம், அறிவு. ஆனால் நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் இலக்கண நூல் எழுதியிருக்கிறார்,
இலக்கியங்கள் எழுதியிருக்கிறார், உரைநூல் எழுதியிருக்கிறார், தமிழையும் வடமொழியும் கற்று மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். இது மாதிரி பலவிதமான அருள்நூல்களை எழுதியிருக்கிறார். இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த வியத்தகு அந்த அரிய புலமைக்கு காரணம் என்ன என்று சொன்னால், அகத்தியர் இருக்கின்ற இடமாக இருக்கின்ற பொதிகை மலையிலே அகத்திய பெருமான் ஒரு அருள் வரம் கொடுத்திருக்கிறார். அந்த பொதிகை மலையிலே அந்த அவருடைய தலத்திலே 7 தலைமுறைக்கு அவதரிக்கின்ற அனைவருமே தமிழ் புலமை பெற்று இருப்பார்கள், இயல்பாகவே தமிழ் புலமை பெற்றிருப்பார்கள் என்ற வரத்தை அகத்தியர் அருளியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக 7வது தலைமுறையிலே வருகிறவருக்கு அது நிரம்ப பெற்றிருப்பார் என்று அருளியிருக்கிறார். ஆக மாதவ சிவஞான முனிவர் அந்த அகத்தியர் இருந்து அருளி செய்கின்ற அந்த தளத்திலே அவதரித்ததோடு மட்டுமல்லாமல் 7வது தலைமுறையிலே அவதரித்திருக்கிறார். ஆக அவர் இயல்பாகவே அகத்திய பெருமானுடைய அருளினாலே தமிழ் மொழியில் கைவர பெற்றிருக்கிறார் இளமையிலேயே. இதுதான் இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு செய்தி அவருடைய வாழ்க்கை வரலாறு. இப்ப இவருடைய இது சொல்ல வேண்டும் சொன்னால், இவருடைய அப்பா ஆனந்த கூத்தர் என்று சொல்லியிருக்கிறோம் அல்லவா, அவருடைய தம்பி ஆனந்த கூத்தரனுடைய தம்பி நம்முடைய மாதவ சிவஞான முனிவருடைய சித்தப்பா நமச்சிவாய கவிராயர். பாவநாசத்திலே இருக்கின்ற அந்த உலகம்மையின் மீது அளவு கடந்த பக்தி வைத்து அம்மை மீது பிள்ளை தமிழ் எல்லாம் பாடியிருக்கிறார். ஒரு நாள் இவர் பாடிக்கொண்டே போவாராம். அம்மையினுடைய அந்த கருணையையும் அழகையும் வர்ணித்து கொண்டு பாடிக்கிட்டே போகின்ற பொழுது அந்த வெத்தலை போட்டிருப்பாரு இல்லையா, அதாவது வெத்தலை போடுறது இப்ப ரொம்ப ஒரு ஏளனமாகவும் ஒரு கேவலமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் வெத்தலை போடுவது கூட நமக்கு ஒரு அறிவியல் இருக்கிறது. ஒரு ஒரு சிறு செய்தி, வெத்தலை போட நம்ம பட்டிக்காட்டான்னு சொல்றோம். ஆனா அந்த வெத்தலையில கப வாதம் பித்தம் இந்த 3ஐயும் சமப்படுத்துகின்ற தன்மை இருக்கிறது. அதனால தாம்பலம் தரித்தல் என்று நம்ம இலக்கிய நூல்களில் எல்லாம் அது பேசப்பட்டிருக்கிறது. ஆனா அதுல இப்ப நம்ம ஏதோ கலந்து வேற ஏதோ வெற்றில பார்க்க சொன்னாம கூட இப்ப ஏதோ போதைப் பொருள் எல்லாம் கலந்து கூட சில பேர் சாப்பிடுறாங்க. அது தவறு. ஆனால் வெற்றிலை தாம்பலம் தரித்தல் என்பது இல்லறத்தாருக்கு, துறவிகளுக்கு கிடையாது, இல்லறத்தாருக்கு அது நல்ல ஒரு பழக்கம் தான். இப்ப நான் என்னோட ஆட்சியெல்லாம் அப்ப வெற்றில போட்டுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் யாரும் வெற்றில போறதே இல்லை. வெற்றில போற வரைக்கும் அவங்க நல்லா இருந்தாங்க, எலும்பெல்லாம் நல்லா இதா இருந்திருக்கும், எந்தவித உடல் வலி எதுவும் நோயும் வராது. சரியான முறையில வெற்றிலை போட்டோம்னா அதுலயும் காலையில 1 கூட்டி வைக்க வேண்டும், மதியம் 3 கூட்டி வைக்கணும், இரவு 2 கூட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இருக்குல்லையே அது 3 கூட்டி வைக்கணும்பாங்க. அதெல்லாம் ஒரு அறிவியல் இருக்குது. சரி, இப்ப இவர் வெத்தலை போட்டுட்டு அப்படி அந்த பாடல் பாடுகின்ற பொழுது அவருடைய அந்த எச்சில் தெரிவிக்கிறது. அது அம்மானுடைய நம்ம உலகமையினுடைய சேலையில இருந்திருக்கு. அடுத்தவங்க அர்ச்சகர் பார்த்து ஏதோ பெரிய அபசரம் நடந்துச்சு என்று வருத்தப்படுகின்ற பொழுது உலகமையே நான் என்னுடைய பக்தன் நமச்சிவாய கவிராயர் பாடுகின்ற பாடலை கேட்டு மெய் மறந்து போறப்ப அவருடைய எச்சில் என் மீது பட்டு விட்டது, அதை நான் அப்படியே வைத்திருக்கிறேன், அதை நான் என்னுடைய பக்தன் அல்லவா, என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன், அதனால அதை நான் இது பண்ண அப்படியே வச்சிருக்கிறேன் என்று அம்மையே அவருடைய எச்சிலை வாங்கி கொண்டிருக்கிறாங்க நமச்சிவாய கவிராயர். நமச்சிவாய கவிராயருடைய அண்ணன் மகன் தான் மாதவ சிவஞான முனிவர். சரியா? இப்ப இவருக்கு பிள்ளை திருநாமம் பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க? அவங்க அப்பா அம்மா என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா முக்கலாலிங்கர் என்ற பெயர் வைக்கிறாங்க. நான் இதை நம்மளுடைய அரட்டையில பகிர்ந்துக்கிறேன். முக்கலாலிங்கர். இந்த முக்கலாலிங்கர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, பாண்டி நாட்டிலே திருக்கருவை பதி அங்க சுவாமி முக்கலா மரத்தின் நீழில் எழுந்தருளி இருக்கிறார். திருக்கருவை பதி என்று சொன்னால் எது என்று சொன்னால், நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன், கரி சூழ்ந்த மங்கலம், அதுதான் திருக்கருவை பதி என்று அழைக்கப்படுகிறது.
மன்னிக்கவும், கரிவலம் வந்த நல்லூர். அதுதான் வந்து திருக்கருவை பகுதி. இப்போ உதாரணமா திருநெல்வேலிக்கு நெல்லை என்று அழைக்கிறோம் இல்லையா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா கோலாலம்பூருக்கு கேஎல்னு சொல்றீங்க இல்லையா? அது மாதிரி இந்த கரிவலம் வந்த நல்லூர் அதுதான் வந்து திருக்கருவைப்பதி என்று மருவி சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. அங்கு இருக்கின்ற பெருமான் முக்கலாலிங்கர். அந்த சாமியினுடைய பெயர் முக்கலாலிங்கர். அந்த சாமியினுடைய திருநாமத்தை தான் நம்மளுடைய மாதவ சிவஞான முனிவர்களுடைய இயற்பெயராக அவங்க அம்மா அப்பா சூட்டிக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரம். குழந்தைக்கு பெயரிடுவது என்று சொன்னா ஒன்று தாத்தாவினுடைய பெயரை இடுவார்கள். அதுதான், அதனாலதான் அவனுக்கு பெயரன் என்று பெயர். பெயரன் நம்ம மறுவி சொல்றோம் இல்லையா? அது உண்மையான அர்த்தம் பெயரன், பெயரை கொண்டவன் பெயரன். இல்லை என்று சொன்னா ஏதாவது ஒரு சுவாமியினுடைய பெயர் தான் வைப்பாங்க. ஏதாவது ஒரு ஆலயத்தில் இருக்கின்ற அந்த மூலவரனுடைய திருநாமமோ ஏதோ ஒரு திருநாமம் தான் வைப்பாங்க. உதாரணமா அடியனுடைய பெயர் பாலசுப்ரமணியன். என்னுடைய அப்பா அம்மா வந்து முருகப்பெருமான் மீது தீவிர பக்தி கொண்டிருந்தார்கள். அதனால சுப்பிரமணிய சுவாமியினுடைய திருச்செந்தூர்ல இருக்கின்ற மூலவருடைய பெயர் சுப்பிரமணியர். அதை எனக்கு பாலசுப்ரமணியன் என்று நாம சொல்லியிருக்கிறார்கள். இப்ப நிறைய பேருக்கு, உங்களையும் நிறைய பேருக்கு அந்த மாதிரியான ஒரு பேர் கிடைத்திருக்கும். ஆனா இப்ப அடுத்த தலைமுறைக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா சாமி பேரே வரதில்லை. ஏன் சாமி பேரை சொன்னாங்க? அப்படி அவனை கூப்பிடுகின்ற பொழுதாவது நம்ம அந்த பேரை உச்சரிப்போம் என்று நம்மளை அறியாமல் நம்ம புண்ணியம் தேடிக்கொள்வோம் அப்படிங்கிறதுக்காக இப்ப முருகான ஒரு பையனுக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா முருகான்னு கூப்பிட்ட உடனே திரும்பி பேர் அந்த காலத்துல யாரும் உடனே திரும்பி பார்க்கலாம். முருகா முருகா முருகான்னு ஒரு 10-15 தடவை அழைப்போம். அப்படி அழைத்து அவன் வரானோ இல்லையா அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக நமக்கு வருவார். அப்படி இருந்தா நம்மளுடைய கலாச்சாரத்துல சுவாமியினுடைய பெயரை வைப்பது. அப்படிதான் நம்மளுடைய மாதவ சிவஞான முனிவருக்கு முக்கலாலிங்கர் என்ற பெயரை சூட்டியிருக்கிறார்கள். ஆனா இப்ப மலேசியாவில் எனக்கு எப்படின்னு தெரியல. இப்ப சில பேரெல்லாம் வந்து வாயில வரமாட்டேங்குது என்பதற்காக சுருக்கி சுருக்கிலாம் வைத்துக் கொண்டிருப்பார்கள் இடங்கள்ல. ஏன் மலேசியாவில் மட்டும் இல்லை, இங்க தமிழகத்திலேயே அப்படிதான் இருக்கு. பெயர் வந்து வர வேண்டும் என்று சொன்னா அது வந்து சுருக்கமா இருக்கணும், நறுக்குன்னு இருக்கணும், இஷ்டு சத்தம் வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும். இன்றெல்லாம் வந்து நம்ம கலாச்சாரத்தை விட்டு எங்கேயோ சென்றுட்டோம். சாமி பேர்லாம் இப்ப யாரும் வைக்கிறது இல்லை. அதுல வந்து முதல் எழுத்து அப்பா பேர், ரெண்டாவது எழுத்து அம்மா பேர், அப்படி எடுத்து இப்படி எடுத்து பல காம்பினேஷன் பெர்மிட்டேஷன்ஸ் போட்டு அப்படியெல்லாம் வந்து பேரை வைக்கிறாங்க. இதுல சாமி பேரை வைப்பதை கேவலப்படுத்துவதற்காகவுமே சில ஊடகங்கள் இருக்கிறது. சில தமிழ் படம் கூட வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். அதுல வந்து குஞ்சித பாதம், இது நம்ம நடராஜ பெருமானுடைய ஒரு தூக்கிய திருவடி, அருமையான ஒரு பெயர். ஆனா அதை வந்து இழிவுபடுத்தி ஒரு படமே வந்திருக்கிறது. ஆனா அதெல்லாம் போய் பாக்குறது யாரு? நம்ம ஆளுங்க தான். நம்மளுடைய சைவ சமயத்தை பார்த்து சேர்ந்தவர்கள் தான், இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த மாதிரி படத்தை எடுக்கிறவனும் அவனதான் இருப்பான், பாக்குறவனும் அவனதான் இருப்பான், அதை பார்த்து கை தட்டுறவனும் நம்மளதான் இருப்பான். ஆக வந்து நம்ம தமிழ் இனத்தை போல நம்மளுடைய பெருமையை நம்மளே கேவலப்படுத்துகின்ற இனம் வேற எதுவும் இருக்காது. இதே வந்து ஒரு மாற்று மதத்தின் அடிப்படையில ஒரு பேரை வச்சு இப்படி ஒரு நகைச்சுவை பண்ண முடியுமா? முடியாது. என்னடா நான் வந்து வகுப்பு சாராத சில விஷயங்களை சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். வகுப்போடு நம்ம வந்து வாழ்வியலையும் கற்க வேண்டிய அவசியத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதனாலதான் சில விஷயங்கள் நான் ஆங்காங்கே கோடிட்டு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கேன். நம்மளுடைய சைவர்களுக்கோ அல்லது இந்துக்களுக்கோ நம்ம மதத்தை இழிவுபடுத்தினா அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியவில்லை. வெளிநாட்டுல மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே அதான் இல்லை. வேற ஒரு மதத்தை செஞ்சோம்னா நம்மளை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம வந்து சிவனேன்னு இருப்போம். சரி, இருக்கட்டும். ஆனா நான் வந்து என்ன உங்களுடைய திருவள்ளை விண்ணப்பம் வைக்கிறேன்னு சொன்னா, நம்மளுடைய குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுகின்ற பொழுது பெருமானுடைய திருநாமத்தை கண்டிப்பாக சூட்டணும். அப்பதான் நம்ம திருநாமத்தை வந்து மறுபடியும் கூப்பிடுகின்ற பொழுது நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அது மாதிரி அந்த திருநாமத்தை முழுமையா சொல்லுங்க, பாதியா சொல்லாதீங்க இல்லையா? இப்ப எல்லாம் கலாச்சாரம்லாம் சுருக்கத்துல போய் கொண்டு இருக்கிறது. மம்மிக்கு மீ அப்படிங்கிறாங்க, டேடிக்கு டி டேங்கிறான், இவனும் என்னன்னு கேட்டு போறாங்க. கோமதி என்ற அம்பாளுடைய திருநாமம். இப்ப திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய அம்பாளுக்கு வந்து சுவாமிக்கு வந்து அம்பாள் வந்து கோமதியா தான் இருக்கும். நிறைய கோயில்ல சங்கரன் கோயில், அப்புறம் கருவேலங்குளம், சிங்கிகுளம், தேவன், இந்த மாதிரி எல்லா சாமிகளுக்கும் அதிகபட்சம் நிறைய அம்பாள் ஊர்ல வந்து நிறைய கோயில்கள்ல அம்பாள் பேர் கோமதின்னு இருக்கும்.
கோமதின்னு பெயர் வச்சா முழுமையா கூப்பிடலாம். கோமா கோமா கோமான்னு அதையும் அந்த ஒரு எழுத்துனால என்ன வந்துருக்குதுன்னு தெரியல. கோமா கோமான்னு கூப்பிட்டு கடைசியில கோமா ஸ்டேஜுக்கே போயிடுறாங்க. அதனால நான் வந்து உங்களுக்கு விண்ணப்பம் வைப்பது என்னன்னு சொன்னா, குழந்தைகளுக்கு கூடுமான வரை பெருமானுடைய திருநாமத்தை சூட்டுங்கள். அதுதான் நம்மளுடைய மரபு. பெரிய புராண மரபு எடுத்துக்கொண்டு சொன்னால் நம்பியாருக்கு திருநாமம் சூட்டப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை எந்த அருளாளருக்கு சுவேதவன பெருமாளாக இருக்கட்டும், எந்த நிறைய அருளாளர்களுக்கு ஒன்று அவருடைய பாட்டனார் பெயர் அல்லது சுவாமியினுடைய பெயர் தான் சூட்டியிருக்கிறார். இன்னொன்று அழைக்கின்ற பொழுது அந்த அந்த சுவாமி பேரை முழுமையா சொல்லி அழையுங்கள். நம்மள அறியாம நிறைய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம மாதவ சிவஞான முனிவனுடைய இயற்பெயர் வந்து முக்கலாலிங்கர் கரிவளம் வந்த நல்லூர் அப்படிங்கிற அந்த தலம் தான். அந்த தலத்தினுடைய வரலாறை நம்ம கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோம். அதாவது ஒரு முறை வந்து குலசேகர பாண்டியன் வேட்டையாட போறார் இல்லையா? ஒரு பாண்டிய மன்னன், பாண்டிய நாட்டுல இருக்கிறதுனால பாண்டிய மன்னன் குலசேகர மன்னன் வேட்டையாட போகிறார். அந்த காலத்துல அரசர்களுக்குலாம் வேட்டையாடுறது என்பது வகுக்கப்பட்ட தர்மங்களில் ஒன்று. ஏன்னா அவங்க வேட்டையாடுகின்ற அதற்கு ஒரு நியதி இருக்கிறது. அதாவது பாலூட்டும் விலங்குகளையோ அல்லது கற்பம் தரித்த விலங்குகளையோ கொல்ல மாட்டார்கள். எந்த விலங்குகள் எல்லாம் மற்ற விலங்குகளுக்கு அதிக இடையூறு செய்கின்றனவோ அதை தான் கொள்வார்கள். அது வேட்டையாடுதல் கூட ஒரு நியதி வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு வேட்டையாடுகின்ற பொழுது ஒரு யானையை இவர் துரத்தி கொண்டு செல்கிறார். அந்த யானை வந்து அரசனிடம் தப்பிப்பதற்காக ஒரு இடத்திலே ஓடி அந்த இடத்திலே ஒரு புதர் இருக்கிறது. அந்த புதரை மும்முறை வளம் வந்து உடனே அது சிவகண பதவி பெற்றது. பாத்துக்கங்க, கண்முடி நடக்குது இதெல்லாம். அரசன் வேட்டையாட துரத்துகிறான். அந்த யானையானது, துரத்தப்பட்ட யானையானது ஒரு புதர் இருக்கிறது. அதை பார்த்தவுடன் மும்முறை வேகமாக வளம் வந்த உடனே அது வந்து சிவகணமாக பெற்றது. அதனாலதான் அதுக்கு வந்து கரி வளம் வந்த நல்லூர். கரி என்று சொன்னால் யானை, கரி. உடனே அந்த பெருமான் வந்து அங்கு இருப்பதை உணர்ந்து அந்த இடத்துல வந்து கோழி கட்டுகிறார்கள். அந்த சாமியுடைய திருநாமம் வந்து பால்வண்ணநாதர், திருக்கலாலீசர், முகலிங்கர். கலாமரம் என்று ஒரு மரம் இருக்கிறது. 3 கலாமரங்கள் அங்கு வந்து சாமியை வந்து வழிபட்டதுனால அதுக்கு முக்கலாலிங்கர் என்று பெயர். இது எங்க இருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட திருநெல்வேலியிலிருந்து திருவைகுண்டம் போகின்ற அந்த வழிக்கு அருகாமையில இருக்கிறது கரிவளம் வந்து நல்லூர். இப்ப இந்த பெருமானுடைய அந்த அந்த மூலவரினுடைய பெயரை தான் அங்கு வந்து சூட்டியிருக்கிறார்கள் இந்த அவங்களுடைய மகனுக்கு. ஆக நாமும் முதல்ல என்ன பார்த்தோம்? திருமணம் செய்வதா இருந்தா ஒரு அடியாரை பார்த்து திருமணம் செய்து கொள்வோம். ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு நான் சொல்றேன், கல்யாணம் ஆகாதவங்க உடனே ஆசிரியர் சொல்லிட்டாரு நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு புது பிரச்சனைகள் இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்துல யாருக்காவது திருமணம் செய்வதா இருந்தாலும் கண்டிப்பாக அடியாருக்கு திருமணம் செய்யுங்கள். இல்லை அது கிடைக்க சாமிகிட்ட கண்டிப்பா விண்ணப்பம் வைத்தா கிடைக்கும். கிடைக்காத இல்லையா, அடியார் நெருக்கி இடையூறு இல்லாமையாவது சொல்லிட்டு, நான் வந்து திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது, ஒத்துழைக்கணும், கோயிலுக்கு வரணும், நான் இப்படிதான் திருநீர் பூசுவேன், அதை கேவலமா பார்க்கக்கூடாது, அடிக்கடி நான் வந்து தலை யாத்திரை போவேன், சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா காஞ்சிபுரம் ஊருக்குள்ள உட்காந்துருவேன், நீ அப்ப பார்த்து எனக்கு படத்துக்கு கூட்டு போங்க, அது கூட்டு போங்கன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அதை பேசிட்டாவது அந்த அடிப்படை அந்த உடன்படிக்கையாக செய்து கொண்டு திருமணம் செய்யுங்கள். குழந்தை பிறந்தவுடன் ஒரு சாமியினுடைய திருநாமத்தை வையுங்கள். அதை கூப்பிடுகின்ற பொழுது அந்த முழு திருநாமத்தோடு கூப்பிடுங்க. பாதியா இல்ல சுருக்கி அப்படி என்றெல்லாம் அழைக்காதீங்க. இப்ப இவங்களுக்கு திருநாமம் வைத்து விட்டார்கள். திருநாமம் வைத்தவுடன் அவருக்கு அந்த என்னென்ன அந்த சடங்குகளை எல்லாம் செய்திட வேண்டுமோ, நாமம் இடுதல், ஜாதகன்மம், இந்த மாதிரியான அந்த சடங்குகளை எல்லாம் முறைப்படி செய்துவிட்டு இவருக்கு ஒரு 5 ஆண்டுகள் ஆகிறது. யாருக்கு? நம்மளுடைய கதாநாயகர் மாதவ சிவஞானம் இவருக்கு 5 ஆண்டுகள் ஆகிறது. இப்ப 5 ஆண்டுகள் ஆகின்ற பொழுது அவர் எங்க போகிறார் என்று சொன்னால் பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வருகிறார். இதுல ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இந்தியாவில கல்வியே இல்லை, அதை வந்து வெள்ளைக்காரர்கள், அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பள்ளிக்கூடத்துல அவங்க திறந்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வதந்தி நிறைய பரப்பப்பட்டு வருகிறது. இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தை சீர்குலைப்பதற்காக செய்யப்பட்ட விஷயங்கள்.
இந்தியா என்று சொல்கின்ற பொழுது நான் வந்து அந்த அகண்ட விரிந்த இந்தியா, இலங்கை வாழ் தமிழகம் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லா இடத்துலையுமே பள்ளிக்கூடங்கள் இருந்தன. எல்லா இடத்துல நாம வந்து இந்த காஞ்சி புராணத்துல கூட நம்ம கற்க இருக்கிறோம். மாணவ பருவத்திலே அவர்கள் எல்லாம் சென்று வேதம் படித்தார்கள் என்றெல்லாம் நம்ம கற்க இருக்கிறோம். ஆக கல்வியில நம்ம சிறந்து விளங்கியவர்கள் தான் நம்மளுடைய தமிழ் இனம். இப்ப இது பாருங்க, இது வந்து மாதவ சிவஞான முனிவரினுடைய வரலாறு கிட்டத்தட்ட 1700களிலே நடந்தது. அப்ப 1700களிலே அவர் 5ஆம் வகையிலே பள்ளிக்கூடம் சென்று படித்துட்டு வருகிறார். இப்படி ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு படித்துக் கொண்டு வீடு திரும்புகையிலே இந்த 5 வயதாக இருக்கிற முக்கலாலிங்கர் சாலையில் நடந்து வருகின்ற பொழுது, அப்பொழுது திருவாவூர்துறை ஆலயத்தில் இருக்கிற தம்பிரான் சுவாமிகள் சிலர் வந்து தல யாத்திரை மேற்கொண்டு வருவதை கண்டிருக்கிறார். இப்ப இவருக்கு 5 வயது தான் ஆகுது. அப்ப இவர் வந்து என்ன செய்கிறார், அவங்கள பார்த்த உடனே இவங்களுக்கு முக்கலாலிங்கர் ஆகிய அந்த 5 வயது சிறுவருக்கு அந்த சைவ பெரியோர்களை, சைவ துறவிகளை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு. யாரும் சொல்லி கொடுக்கல, தானாவே ஒரு ஈர்ப்பு. கருவிலே திருவுடையவர் அல்லவா இவர். உடனே பக்கத்துல போய் விழுந்து வணங்குகிறார். விழுந்து வணங்கினா அப்படி இப்படி இப்படி கை ஆட்டுறது இல்லை, இப்படி கை தூக்கி ஆட்டுறது. விழுந்து அஷ்டாங்கமாக சாலையிலே விழுந்து வணங்குகிறார். இன்று கூட நாங்கெல்லாம் வந்து ஏதாவது குருமகா சன்னிதானங்கள் எழுந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னா அவர்களை வந்து ஊர் எல்லையிலே சென்று வரவேற்கின்ற பொழுது அவர்களை பார்த்த உடனே, கண்ட உடனே அப்படியே சாலையிலே விழுந்து வணங்கும். அது மாதிரி ஏதேனும் ஒரு தலத்திற்கு நாம் சென்றோம் என்று சொன்னால் தலத்தினுடைய எல்லையிலேயே விழுந்து வணங்க வேண்டும். அந்த கலாச்சாரம்லாம் நம்மள்ட்ட இருந்து போய்கிட்டே இருக்கு. இப்ப வந்து சாமி கும்பிடுறதாலும் இந்த இப்படி இப்படி கும்பிட்டு போறாங்க. என்ன செய்யறாங்கன்னு யாருக்கும் தெரியல. இப்படிங்கிறான் சில பேர், இப்படிங்கிறான், என்னென்னமோ செய்யறாங்க. நாம் வந்து அருளாளர்களையோ பெருமானையோ கோயிலையோ தரிசனம் செய்தோம் சொன்னால் ஆண்களாக இருந்தால் அஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும். இவர் வந்து உடனே விழுந்து வணங்குகிறார். வணங்கி ஓரமாக அவங்க பக்கத்தில் இருந்து வாய் பொத்தி இப்படி பேசுகிறார். சுவாமி, கண்டிப்பாக நீங்க எங்க வீட்டுக்கு எழுந்து அருள வேண்டும் நாகேஸ்வர பூசைக்கு. பாருங்க, 5 வயது சிறுவர். அவருக்கு இது யாரும் சொல்லி கொடுக்கல. அவர் பார்த்த உடனே அவருக்கு வந்து ஒரு அன்பு ஈர்க்கப்பட்டு எப்படி விழுந்து வணங்கி ஒரு ஓரமாக நின்று கொள்கிறார். விழுந்து வணங்கி பக்கத்துல போய் சொல்லல. இதெல்லாம் கலாச்சாரம். இந்த கலாச்சாரம்லாம் நம்மை விட்டு எங்கோ சென்று விட்டது. நம்ம வந்து விழுந்து வணங்குவது கிடையாது. விழுந்து வணங்கினாலும் பக்கத்துல போய் ஒட்டி நின்று பேசுவோம். அப்படி பெரியவர்களும் அப்படி பேசக்கூடாது. ஒரு ஓரமாக இருந்து கை கட்டி வாய் பொத்தி விண்ணப்பமாக வைத்திட வேண்டும். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அது மாதிரி இந்த 5 வயது அந்த பெருமான் நம்மளுடைய மாதவ சிவஞான முனிவர் 5 வயதாக இருக்கின்ற பொழுது எவ்வளவு ஒரு ஈர்ப்பு. உடனே அவர்களும் இந்த சிறுவரை பார்க்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த தம்பிரான் சுவாமிகள் என்று சொன்னா துறவிகள், திருவாவடுதுறை ஆதீனத்து தம்பிரான் சுவாமிகள், அவர்களும் இவரை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு. உடனே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. துறவு இருக்கிறார்கள் என்று சொன்னா அவர்கள் வந்து கண்ட இடத்துலாம் போய் சாப்பிடுவது கிடையாது. துறவிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நிறைய இலக்கணங்கள் எல்லாம் இருக்கின்றன, விதிமுறைகள் இருக்கின்றன. நம்ம சைவத்திலே நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. அவர்கள் என்ன செய்திட வேண்டும், எப்படி அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும். ஆனா இவர்கள் வந்து எளிமையா வந்து யாரும் சாப்பாடு போட மாட்டாங்களான்னு இருக்கிற கூட்டம் அல்ல. அவர்கள் நன்று கற்று உணர்ந்த சைவ பெரியோர்கள். உடனே அவர்களும் சம்மதித்து போகிறார்கள் என்று சொன்னா அதற்கு காரணம் நம்மளுடைய முக்கலாலிங்கரினுடைய அந்த சைவ பக்தி, அடியார்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு. இன்னொன்று, நம்ம சமயத்திலே வழிபாட்டுக்கு இறைவன் வழிபாட்டை விட அவருடைய அடியார் வழிபாட்டுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள்.
அதுவும் அடியார் வழிபாட்டிலே மிகவும் சிறந்து விளங்குவது மாகேஸ்வர பூசை. மகேஸ்வரன் என்று சொன்னால் பெருமான், மாகேஸ்வரர் என்று சொன்னால் பெருமானுடைய குழந்தைகள் அல்லது அடியார்கள் என்று அர்த்தம். மாகேஸ்வர பூசை என்றால் என்ன? அடியாருக்கு வழிபாடோடு அமுது படைத்தல். இதுவும் நம்ம கலாச்சாரத்துல இருந்து ரொம்ப போயிட்டு இருக்கு. முன்னாடியெல்லாம் திருநீரும் கண்டமணியும் யாராவது ஒருத்தரை பார்த்தா உடனே அவர்களுக்கு அவங்க யாரு என்ன எப்படி அந்த வேடத்துக்கு தான் மதிப்பு. வேடம் வணங்க வீடு எளிதாமே என்பது நம்முடைய ஆன்றோர் வாக்கு. உடனே பார்த்து எங்க வீட்டுக்கு வாங்க, அமுது செய்யுங்க என்று அழைப்பார்கள். ஆனா இப்ப நம்மளுடைய கலாச்சாரம் ரொம்ப மாறிக்கொண்டு வருது. அது வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. யாரும் அந்த அடியாரை விடுங்க, விருந்தினரை உபசரிக்கின்ற அந்த பண்பே நிறைய மாறிடுச்சு. இப்ப வெளிநாடுகள்ல அடியேன் கொஞ்ச நாள் இருந்து ஒரு சில வருடங்கள் இருந்திருக்கிறேன். அங்க தமிழகத்திலையும் அப்படிதான் இருந்தாலும் கொஞ்சம் நெஞ்சம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று அடியேன் வகுப்பு திருவாரூரிலிருந்து அடியேன் உங்களோட உரையாடி கொண்டிருக்கிறேன். திருவாரூர்ல பங்குனி உத்திர பெருவிழா. இங்க தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. திருவாரூர் ஜெயராமன் ஐயா திருமடம். அங்க 365 நாள்களும் திருநீரு கண்டமணி தெரிந்து யார் வந்தாலும் சலிக்காம எத்தனை மணிக்கு போனாலும் இன்றும் அவர்கள் அமுது செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் வந்தாலும் சரி, முன் அறிவிப்பு இல்லாமல் போனாலும் சரி, 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக ஒரு நாள் கூட சூரியன் மறைந்தாலும் மறைந்ததுக்குமே கூட, மழை பெய்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, எத்தனை இடையில வந்தாலும் இன்னமும் அங்கு அமுது செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமையை நாம் கண்டிப்பா புரிதான். அந்த திருமணத்திலிருந்து தான் உங்களோட நான் பேசி கொண்டிருக்கிறேன். இப்ப ஆனா வெளிநாடுகள்ல அப்படி இல்லை கலாச்சாரம். ஒரு மகன் தாயை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கூட முன்னாடியே முன்னறிவிப்போடு அந்த அப்பாயின்மெண்ட் என்று சொல்வார்கள், அதை சொல்லிட்டு தான் போகணும். அதுக்கு முந்தியோ பிந்தியோ போகணும்னு சொன்னா இருக்க மாட்டாங்க. இந்த நோய் நம்மளுடைய தமிழர்கள் கூட கொஞ்சம் பரவிட்டு இருக்கிறது. இப்போ வெளியில இருக்கின்ற தமிழர்கள் கூட சில இடங்களில் அவங்கெல்லாம் உணவுனா பார்ட்டி, ஏதாவது ஒரு உணவகம், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் என்று சொல்வார்களோ அங்கே கூட்டிட்டு போறது. என் வீட்டுக்கு நீ வரக்கூடாது, உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாது, அப்படியே சாப்பிட்டு அப்படியே போயிடும், வீட்டுக்கு வரக்கூடாது. அப்படிங்கிற கலாச்சாரம் நிரம்ப சென்று கொண்டிருக்கிறது. ஏன் வீட்டுக்கு வரணும் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் கைப்பட அன்போடு உணவு பரிமாற வேண்டும் என்பது ஒரு புண்ணிய செயலாக பார்க்கப்பட்டது. ஆனால் கூடுமான வரைக்கும் நம்மால் இயன்ற வரை அதுக்காக ரொம்ப என்ன முடியுமோ அதை நாம் செய்யலாம். ரொம்ப தடபுடலாம் பெரிய அளவு விருந்து செய்ய வேண்டாம். நம்மால நாம் என்ன உண்கிறோமோ அதை முறைப்படி அடியார்களுக்கு அமுது செய்தால் அது மாபெரும் புண்ணியமாக இருக்கும். பெரிய புராணத்துல ரொம்ப அடியார்கள் அடியார் வழிபாடு செய்து முக்தி பெற்றிருக்கிறார்கள். அது நம்ம சமயத்துல அது ஒரு பெரிய பங்கு. அதனால இந்த மாதவ சிவஞான முனிவருடைய வாழ்க்கை திருப்பு முனையாக்கப்பட்டது இந்த மாகேஸ்வர பூஜையால் தான். நம்ம வர வர படிக்க போறோம். அடுத்து என்ன? சரி, இப்ப அவங்க கூப்பிட்டாங்க. அந்த மாதவ சிவஞான முனிவர் தம்பிரான் சுவாமிகளை அழைக்கிறார். சாலையிலே பார்த்து அழைத்தவுடன் உடனே அவங்க போறாங்க. போனா வீட்டுல அப்பா இல்லை, அம்மா மட்டும் இருக்கிறாங்க, மயில் அம்மை. உடனே அம்மாவும் பாருங்க, ஏன்டா உனக்கு வேற வேலை இல்லையா? உனக்கு சோறு போடுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு, இது நீ வேற யாரை கூட்டு வந்துட்டியா, கண்ட சோறு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க இந்த காலத்துல இல்லையா? சில வீடுகள் எல்லாம் நம்ம ஏண்டா போய் சாப்பிட்டோமோன்னு இருக்கும். அது மாதிரியானதான் நடந்து கொண்டிருக்கு சில இடங்கள்ல. ஏன்டா ஆனா இங்கே அப்படி இல்லை. அவங்க இருவரும் அதான் இது மாதிரி நடைமுறை சிக்கல் இல்லாம இருக்கணும்னு என்ன செய்யணும்? தாய் தந்தை இருவரும் சைவம் சார்ந்த ஒரு குடியில இருக்காங்க. அப்ப எங்க அம்மாவும் மகிழ்ந்து அகமகிழ்ந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா, உனக்கு வேற வேலை இல்லையா, ஒருத்தர்னா பரவாயில்ல, 2 பேர் பரவாயில்ல, 3 பேர் சாமியாரா இருக்கிறாங்க, எப்ப சாப்பிட்டாங்களோ வீட்டருக்கு எல்லாரும் சாப்பிட்டு போனா அரிசி விலை என்ன, வெங்காயம் விலை ஏறி போச்சு, சிலிண்டர் விலை வேற ஏறி போச்சு, இப்ப அது வருது, கொரோனா வேற வருது, இது வருது, ஏன்டா உனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சத்தம் போட்டு அடிச்சு அனுப்பி விடாம அவங்க அகமகிழ்ந்து, அதான் முக்கியம், உள்ள மகிழ்ந்து முகமுணர்ச்சியோடு வரவேற்று அவர்களுக்கு அமுது செய்கிறார்கள். மாகேஸ்வர பூசையோடு அவர் வழிபட்டு முறைப்படி உடனே அந்த தம்பிரான் சுவாமிகள் எல்லாம் துறவிகள் எல்லாம் ரொம்ப மகிழ்ந்து
ஒரு பாடலை எழுதி வைத்து போறாங்க. இந்த மாகேஸ்வர பூஜையை வந்து அவங்க வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஆதீன துறவிகள் அந்த பாடல் எழுதுறாங்க. என்ன பாடல்னு சொன்னா, அருந்ததி என் அம்மை அடியவர்கட்கு என்றும் திருந்த அமுது அளிக்கும் செல்வி. அருந்ததி என்னம்மை அடியவர்க்கு என்றும் திருந்த அமுது அளிக்கும் செல்வி. பொருந்தவே ஆனந்த கூத்தர் அகமகிழ தொண்டு செய்யும் மானம் தவாத மயில். பொருந்தவே ஆனந்த கூத்தர் அகமகிழ தொண்டு செய்யும் மானம் தவாத மயில். இதை நான் வந்து நம்மளுடைய அரட்டையிலே பதிவு செய்கிறேன், சாட் பதிவு செய்கிறேன். ஆக அவங்க வந்து மகிழ்ச்சியோடு அமுது செய்தது மட்டுமல்ல, தமிழால் ஒரு பாடலையும் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பற்றி புகழ்ந்து ஒரு பாடலை எழுதி வைத்துவிட்டு செல்கிறார்கள். தமிழ்தான் இவர்களை இணைத்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். உடனே பாடலை எழுதி வைத்து போயிறாங்க. அந்த காலத்து வாழ்க்கை முறை ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்தது. இப்ப நம்ம பாடல் எங்க கடிதமே எழுதுறது கிடையாது. முன்னாடிலாம் கடிதம் எழுதிக்கணும், லெக்சர் சொல்லிருக்கா, அதுல வந்து அவன் கைப்பட எழுதுவோம். இப்பெல்லாம் எல்லாமே வாட்ஸ்அப், ஹாய், அந்த வாட்ஸ்அப்லயும் ரொம்ப ஹை ப்ரோ, பர்த்டேன்னு எழுது கூட நமக்கு டைம் இல்லை, பீடேன்னு போட்டுடுறாங்க. இந்த பீடே என்னென்னமோ ஒரு ஷார்ட் வந்துருச்சு. எங்க இருக்கு உணர்வு பகிர்வு? உணர்வு பகிர்வு இல்லை. அந்த காலத்துல வந்து பேசுவோம், இல்ல கைப்பட எழுதுவோம். இப்ப நானா சிறு வயதா இருக்கிறப்ப எங்க அப்பாவுக்கு வெளிநாடு இருக்கிற பொழுது, வெளி மாநிலங்கள் இருக்கின்ற பொழுது கடிதம் எழுதியிருக்கேன். அது கடிதம் வருது, படிக்கிறது, அது ஒரு தனி சுகம். அவங்களுடைய கை எழுத்து அதுல இருக்கும். இப்ப யாருடைய கையெழுத்து யாருக்கும் தெரியறது இல்லை இல்லையா? எல்லாமே வந்து தந்தைக்கு மகனுடைய கையில் தெரியுது, மகனுக்கு தந்தையினுடைய கையில் தெரியுது. பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, நம்பியார் ஒரு சரித்திரத்துல பாத்தீங்கன்னா, அவருடைய தாத்தாவினுடைய கையெழுத்து தான் என்பதை உறுதிப்படுவதற்கு அங்க ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. இப்ப வீட்டுல இருக்கிறவங்களுக்கே அவங்களுடைய கையெழுத்து யாருமே எழுதுறது இல்லை. எல்லாமே அப்படி போன்ல போயிருது அப்படின்னு. இதை வந்து நான் வந்து குறை சொல்லல. எங்க உணர்வு பரிமாற்றம் எங்க நடக்கும் பாருங்க, நடக்காது. ஆக இவங்க வந்து ஒரு பாடலை எழுதிவிட்டு சென்றிருக்கிறார்கள். பாருங்க அந்த காலத்துல எப்படி வாழ்ந்துருக்காங்க. இப்ப நமக்கு எதுக்குமே நேரம் இல்லையே பாருங்க. உண்மையிலே நமக்கு வந்து அப்படி ஒரு உணர்வு இருக்குன்னு வச்சுக்கலேன். நம்ம தமிழகத்துல இருக்கிறோம், இல்ல மலேசியால இருக்கிறோம். நானே வரேன்னு வச்சுக்கேன் காஞ்சி மாவட்டத்துக்கு நேரடியாக அரவிந்தன் ஐயா அழைக்கிறார்கள். உடனே நான் வரேன். அப்புறம் நான் வந்து கந்தசாமி கோயில் போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறேன். 2 பேரும் நீ பார்க்கலாம். பார்த்து உங்களுக்கு என்ன தோணும், நம்ம வந்து இவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சரி நமக்கு ஐயோ அங்க பிசினஸ் மீட்டிங், இங்க அது இருக்கு, இங்க இது இருக்கு, ஐயோ டிராபிக் ஜாம், ஒரு சீரியல் இருக்கு. இங்க இந்தியாவில் சீரியல் நிறைய பார்ப்பாங்க, அங்க எப்படின்னு எனக்கு தெரியல, மனுஷனோட சீரியல் உண்டாயின்னு எனக்கு தெரியல. அப்படின்னு நமக்கு வந்து தேவையில்லாத பல விஷயங்களை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில புகுத்திருக்கோம். அப்படி புகுத்துனா நம்ம நினைச்சதை கூட நம்மளால செய்ய முடியாது. பாருங்க அந்த காலத்துல நம்ம நினைச்சது வந்து ஒரு இடத்துல பொறாமை கூட படுற மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு வாழ்க்கை சாலையில நடந்து வைக்கிறார், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர, அடியாரை பாக்குறாரு, தல யாத்திரை. தல யாத்திரை போறதே நம்ம பாக்குறது இல்லை, ரொம்ப குறைவு. தல யாத்திரை யாருமே பாக்குறது இல்லை, சாமியாரை முதல்ல பாக்குறது இல்லை. அப்படி இருக்க சாமியார் நிறைய போலி சாமியாரா இருக்காங்க. நம்ம என்ன பண்றது? இவங்க பார்த்தோன்னே கூப்பிடுறாங்க, கூப்பிட்டோடனே வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு வந்தோடனே அம்மா சமைக்கிறாங்க, அவங்க அருமையா சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு ஒரு பாடம் எழுதி வச்சுட்டு போறாங்க. இதான் நடக்குமா அந்த சமயத்துல? நம்ம அந்த காலத்துல வாழ்ந்திருக்க முடியாதா, வாழ்ந்திருக்க கூடாதா அப்படின்லாம் ஒரு ஏக்கம் நமக்கு வருகிறது இல்லையா? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுடைய கலாச்சாரத்துல அப்படி வாழ்ந்துருக்காங்க. சரி இவங்க பாடல் எழுதிட்டு படிச்சுட்டாங்க, உடனே போயிட்டாங்க. இப்ப வீட்டுல அப்பா இல்ல, அம்மா, முக்கலாலிங்கர், முனிவர்கள் வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்த உடனே அம்மாவும் முக்கலாலிங்கரும் அப்பா கிட்ட நடந்த விஷயம் எல்லாம் சொல்றாங்க. உடனே அப்பா வந்து நான் அவர்களை பார்க்க மறந்துட்டேனே, நானும் கண்டிப்பா பார்க்க தவறிட்டேனே, நானும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து அவங்களே பார்ப்பதற்காக போறாங்க. அவங்க அந்த காலத்துல நல்லாவே நடந்து போனதுனால அவங்க போய் பார்க்க முடிஞ்சு. இப்பெல்லாம் வந்து எல்லாமே வாகனமாயிடுச்சு இல்லையா? உடனே பைக்கு, காரு அப்படி போனாலும் நம்ம பார்த்துக்க முடியும். உடனே எங்க அப்பா போய் பாக்குறாங்க. அப்பா கூட நம்மளுடைய முக்கலாலிங்கரும் போகிறார். அப்பா பார்த்து மகிழ்றார். இப்ப நல்லா கவனிச்சுங்க, அந்த குழந்தை 5 வயது குழந்தை அந்த துறவிகளோடையே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு அவரை விட்டு வரதற்கு மனது வரல. அது கண்ணுல நல்ல குழந்தை வந்து காண்பிக்கிறார்கள். அந்த குழந்தையாக இருந்த மாதவ சிவஞானம்.
உடனே அங்க இருக்கின்ற தம்பிரான் சுவாமிகள் அப்பாட்ட கேட்கிறாங்க, ஆனந்த கூத்தர்கிட்ட, இந்த முக்கராளிங்கிற 5 வயது நிரம்பிய இந்த முக்கராளிங்கிற நாங்கள் எங்களோடயே கூட்டிட்டு போறோம் அப்படின்னு விண்ணப்பம் வைக்கிறாங்க. அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? ஒரே ஒரு குழந்தை, 5 வயது பாலகன் கூட்டிட்டு போறாங்கன்னா திருப்பி விட மாட்டாங்க அவங்க. அவ்வளவுதான் துறவி. தன்னுடைய குழந்தையை அவர்களை விட்டு எப்ப பார்ப்பாங்களோ கூட தெரியாது. 5 வயதுதான். உடனே ஆனந்த கூத்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? கடினமா இருந்தது, ஆனா உலக நன்மைக்காக சரி கூட்டிட்டு போங்க அப்படின்னு விட்டார். இந்த எண்ணம் இப்ப நடக்குமா? இதெல்லாம் நம்மால நூல்களை மட்டும்தான் படிக்க முடியுது. அப்ப நம்மளுடைய நம்மளுடைய கலாச்சாரம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. குழந்தையை கேட்கிறார்கள். ஒரே குழந்தை, ஆண்மகன். திருப்பி நல்லா இன்னொன்று பாத்துக்கோங்க, இந்த காலத்து மாதிரி அந்த காலத்து தகவல் தொடர்பு சாதனங்களோ வாகன செலவோ இல்ல, வசதிகளும் இல்ல. குழந்தைய விட்டுட்டாங்கன்னா அவங்க எங்க போவாங்கன்னு தெரியும். அவங்க தல யாத்திரையிலே இருந்திருப்பாங்க. இப்ப மாதிரி வாட்ஸ்அப் வீடியோ கான்பரன்சிங் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது மாதிரி நாளைக்கு நான் குழந்தைய நான் லெட்டர் போடுப்பா, நான் கூப்பிட்டு வரேன், நான் உடைய பாக்குறேன்னா அடுத்த ட்ரெயின் ஏறி வந்துடுறேன், திருவாவடுதுறைக்கு பாபநாசம் திருநெல்வேலி போயிட்டு ட்ரெயின் ஏறி பாத்துடுறேன் அப்படிங்கிற வாழ்க்கை முறையில அவங்க வாழல. குழந்தைய 5 வயதுல விட்டுட்டோம்னா திருப்பி பார்ப்போமா என்பது கூட ஒரு சந்தேகம். அந்த சூழ்நிலையிலையும் அந்த தந்தை தன் குழந்தையை விட்டு கொடுத்திருக்கிறார். ஏன்? நமக்காக. நாமெல்லாம் இன்று காஞ்சி புராணம் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா, இது மாதிரி எத்தனை பேர் அந்த காஞ்சி புராணத்தையும் அவர் எழுதிய திராவிட மாபாடிய கிரந்தத்தையும் படித்து முக்தி அடைந்திருக்கிறார்கள். அப்படி நம் மீது கருணை கொண்டுதான் ஆனந்த கூத்தர் தன்னுடைய குழந்தையை விட்டிருக்கிறார். ஆக நாம் ஆனந்த கூத்தருக்கு நம்ம நன்றி படும். ஆனந்த கூத்தர் இல்ல, எனக்கு என் புள்ள வேணும், என்ன நீங்க சாமியாருக்கு சோறு போட்டதே உங்களுக்கு பெரிய விஷயம், கோர்ட்ல கேஸ் போட்டுறேன், நம்மளா இருந்தா அப்படி சொல்லியிருப்போம். புள்ள வேணுமா? புள்ள போங்கயா, நம்மளா தான் கண்டிப்பா சொல்லியிருப்போம். ஆனா அவர் அப்படி சொல்லல. கூட்டிட்டு போங்க என்று விட்டுருக்காருன்னா நம்மள இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆனந்த கூத்தருக்கு நாம் நன்றி கடன் பண்ண வேண்டும். இந்த தருணத்துல நம்ம ஆனந்த கூத்தரை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். அவர் ஒரு வார்த்தை தான், இல்ல முடியாது கூட்டிட்டு போங்கன்னு கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா நமக்கு இந்த நூல்கள் எதுவுமே கிடைத்திருக்காது. அப்ப இதுதான் சைவ வாழ்க்கை, நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம். யாராவது குழந்தையை தியாகம் செய்ய முடியுமா? அது இன்னும் சொல்லுவாங்க, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த வாழ்க்கை துணை இருக்கிற பற்றை விட குழந்தைகள் மீது அதிக பற்று இருக்கும் என்று சொல்வார்கள். ஆக ஒன்றே கண்ணே கண்டு இருந்த அந்த குழந்தையை அவர்கள் விட்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா நமக்காக. நாமெல்லாம் நினைந்து ஆனந்த கூத்தருக்கு நாம் என்றுமே நன்றி கடன் பட்டிருக்கோம். இப்ப ஏன் அவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னா, அந்த 5 வயது நிரம்பிய அந்த முக்கராலிங்கனுடைய அந்த அருள் வெள்ளத்தை, அருள் குறிப்பை அவர்கள் அந்த முனிவர்கள் பார்க்கிறார்கள். உடனே சந்தோஷமாக தான் கண்டிப்பாக பிரிய வேண்டும், இல்லைன்னா ஒரு வார்த்தையோட சொல்லிருக்கலாம், நான் என் மனைவிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், இல்ல என் குழந்தை மனைவியை ஒரு முறை சந்திச்சுட்டு வரட்டும், தாயை ஒரு முறை சந்திச்சுட்டு வரட்டும் என்று கூட கேட்டிருக்கலாம். இல்ல, உடனே கொடுத்தாரு. அந்த மாதவ சிவஞான முறையும் உடனே போயிட்டாரு. பார்த்துக்கிட்டு இதுதான் தெய்வீக குழந்தை. நம்மளுடைய குழந்தைகள்லாம் இப்பவும் அதே மாதிரி பற்று இருக்கு. நம்மளுடைய குழந்தைகள்கிட்ட எந்த மாதிரி பற்று இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா, ஒரு கையில ஒரு மொபைலை கொடுத்தீங்கன்னா, அப்பா நான் அந்த மொபைலை வச்சுக்கிறேன், எனக்கு அம்மாவும் வேணாம் அப்பாவும் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு வீடியோ கேம் கொடுத்தோம்னா, அப்பா எனக்கு எதுவுமே வேணாம், அப்பாவும் வேணாம் அம்மாவும் வேணாம் பள்ளிக்கூடமும் வேணாம், அதுதான் வேணும் அப்படின்னு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யார்? நம்ம குழந்தைகளா? இல்லை, நாம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். தொலைக்காட்சி டிவியை நடுவீட்டில் வச்சுட்டோம். மொபைல் எப்போதும் கையிலே இருக்கு. அப்ப நாம் எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரி தானே நம்ம குழந்தைகள் வாழும். இப்ப எங்க உணர்வு பகிர்வு இருக்கு? இப்ப உதாரணமா எங்க வீட்டுல எல்லாம் டிவி கிடையாது. எங்க வீட்டுல நாங்க எல்லாருமே சாதாரண அந்த மொபைல் அதுதான் பயன்படுத்திருந்தோம். இப்ப அந்த வேலைக்காக பணிக்காக இந்த மாதிரி வகுப்புக்காக மட்டும் தான் ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு போன் எங்க வீட்டுல இருக்கு. அதெல்லாம் சாதாரண இந்த பட்டன் போன் சொல்லுவாங்களே அதுதான். உடனே இதெல்லாம் நினைக்கலாம், அதெல்லாம் கற்காலத்துல வாழ்ந்துருக்காங்க, இஸ் லிவிங் இன் ஸ்டோன் ஏஜ் அப்படின்றாங்க கேட்டா. ஆனா உண்மையிலே பாருங்க,
நம்ம வாழ்க்கையில இப்ப இந்த ஆண்ட்ராய்டு போனுன்னு வந்ததுக்கு அப்புறம் போனுக்கு மட்டும் ஒரு வருடத்துக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம்? இன்னும் ஒரு சில உண்மையை நான் சொல்றேன். நான் அந்த துறையில இருக்கிறதுனால, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறதுனால சில ரகசியத்தை உடைக்கிறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த இது டிசைன் பண்றோம் இல்லையா? இந்த மாதிரி எனி டிஜிட்டல் டிவைசஸ், லேப்டாப், மொபைல், இந்த டிசைன் பண்றப்ப என் கம்பெனில என்னமா சொல்லுவாங்க? டிசைன் ஃபார் ரீபர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நாங்க டிசைன் பண்றப்பயே அவன் லைஃப் லாங் வச்சிருக்கிற மாதிரி டிசைன் பண்ணக்கூடாது. ஒரு வருஷத்துல உடஞ்சிடணும். ஏன்? அப்பதான் திருப்பி என்கிட்ட வாங்குவான். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு 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 எல்லா கம்பெனியும் அதை ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஆப்பிளா இருக்கட்டும், என்ன கம்பெனியா இருந்தாலும் டிசைன் பண்றது என்னன்னா லைஃப் லாங் டிசைன் பண்ணக்கூடாது. உடையணும், திருப்பி நம்மள்ட்ட வாங்கணும். இது மாதிரி நம்மளுடைய பாருங்க, ஒரு போனுக்கு மட்டும் ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு சாதாரணவங்க கூட ஐபோன் அதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அப்படி ஆனா தல யாத்திரைக்கோ ஒருத்தவங்க இல்ல நம்ம அடியாருக்கு ஏதாவது அமுது பண்ணணும்னா நம்ம அந்த அந்த காசு நமக்கு பெரிய காசா தெரியும். இந்தியாவுக்கு வரணும், இல்ல ஒரு தல யாத்திரை போகணும் அப்படின்னா நமக்கு நேரம் இல்லை, இல்ல அதுக்கு பணம் செலவு பண்ண முடியல. ஆனா வருத்தத்திற்கு போனுக்கு மட்டும் நம்ம எவ்வளவு செலவு பண்றோம்? ஒரு பெரிய தொகையை செலவு பண்றோம். வீட்டுல 5 பேர் இருக்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த 5 பேருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க, இல்ல ஒரு 5 வருடத்துக்கு எடுத்துக்கங்க. 5 வருடத்திற்கு அந்த 5 பேருக்கு போனுக்காக செலவு பண்ற பணம் எடுத்தோம்னா ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நம்ம பண்ணிடலாம். என்னடா ரொம்ப இந்த வகுப்பு வந்ததே தவிர தப்பா போச்சு போல இருக்கேன், என்னென்னமோ பேசிட்டு இருக்கான், வந்து டிவி வைக்க கூடாதுங்கிறான், போன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். நான் நாளைக்கே நீங்க போனை தூக்கி எறிங்கன்னு சொல்லலை. ஆனா இதெல்லாம் நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். தேவையில்லாத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முதல்ல நினைப்போம். அதனால வந்து வீட்டுல இருந்து சண்டை போட்டுறாதீங்க. என்னால பாரு, அவரு போன் வேணாம்னு சொன்னாரு, அதனால போன் வேணாம். ஏன்னா நம்மளோட குழந்தைகளை பாருங்க. நான் எனக்கு உண்மையில ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப, எனக்கு இப்போ 37 வயசு ஆகுது. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எவ்வளவு விளையாட்டு விளையாண்டு இருக்கிறேன், ஓடி ஆடி. அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். விளையாண்டு வந்து படுத்து தூங்கினோம்னா நல்ல தூக்கம் வரும். இப்ப எந்த குழந்தைங்க ஓடி விளையாடி விளையாடுது? எல்லாம் கையில போன். ஒண்ணுக்கு 2 போன். கண்ணு நகர்த்துறதே இல்லை. எந்த குழந்தையும் அப்ப அதுல இருந்து அந்த ஆனந்தம் ஓடி ஆடி விளையாட்டு அதுக்கு காரணம் யார்? நம்ம குழந்தைகளை குறை சொல்லக்கூடாது. நாம தான் காரணம். நம்ம உட்காந்து நோண்டிட்டே இருந்தோம்னா அவங்க வந்து அப்புறம் அதுல இருந்து அவங்க கத்துக்கிறாங்க. அதனால தயவு செய்து குழந்தைகளுடைய மூளை வந்து மழுங்கடிக்கப்படுகிறது இந்த டிஜிட்டல் டிவைசஸ்னால. சின்ன குழந்தைகள்லாம் வந்து நானா ஃபேஸ்புக் வந்து அந்த காஞ்சிபுரம் ஆர்டிக்காக தான் நான் ஃபேஸ்புக்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். இப்பெல்லாம் 2 வயசு, 3 வயசு, 5 வயசு, 10 வயசு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அவங்களுக்கு தனி ப்ரொஃபைல். நம்மளுடைய கலாச்சாரம் வந்து எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. அது நல்ல விஷயங்கள் இருக்கிறது. ஆனா நல்ல விஷயத்தை விட தீய விஷயங்கள் தான் அதிகமா இருக்கு. அதனால வந்து தயவு செய்து அதை வந்து பெற்றோர்கள் கொஞ்சம் குறைக்க ஆரம்பிங்க. நான் உடனே விட்டுருங்க, எல்லாம் தியாகம் பண்ணுங்கன்னு சொல்லல. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைப்போம். உணர்வுபூர்வமாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். இது மாதிரியான டிஜிட்டல் டிவைசஸ் அது மாதிரி நம்ம போவேன். சரி, இப்ப அடுத்து என்ன நடக்குது நம்ம கதைக்கு வருவோம். உடனே மாதவ சிவஞான முனிவர் திருப்புமுனை, நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாகேஸ்வர பூசையினால திருப்புமுனை அவருக்கு பாருங்க, அந்த மாதவ சிவஞான முனிவர் முக்கலாலிங்கராக இருந்தவர். மாதவ சிவஞான முனிவராக இருந்த காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா என்னது? மாகேஸ்வர பூசை தான். ஆக அந்த மாகேஸ்வர பூசைக்கு அவ்வளவு ஒரு பலன் உண்டு. இன்னும் சொல்ல போனா நான் நிறைய பேசுறேன். ஒருது மட்டும் சொல்லிடுறேன். தமிழகத்துல அங்கேயும் இருக்கும்னு நினைக்கிற அந்த கலாச்சாரம், அடியார்களுக்கு அமுது செய்து அதை வந்து அந்த இலை இருக்கும் இல்லையா, அந்த இலையை வந்து தலைமையில வச்சு தூக்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அப்படி அதை இடுப்பு கீழே கூட தூக்கி போகணும். அந்த எச்சில் இலையை கூட அப்படி மாகேஸ்வரர் தலைமையில வந்து அதை கால் படாத இடத்துல குழி தோண்டி புதைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த மாகேஸ்வர பூஜைக்கு வந்து இப்படி சாமியினுடைய நிர்மாலயத்தை நம்ம எப்படி மதிப்பு கொடுக்குறோமோ, அதே மாதிரி அடியாருக்கு மாகேஸ்வர பூஜை செய்து அந்த இலையை வந்து நம்ம மிதிக்க கூடாது. அதை எடுத்து தலைக்கு மேல வச்சு தூக்கிட்டு போகணுமா. அந்த எச்சி இலையை தூக்கிட்டு போய் குழி தோண்டி கால் படாத இடத்துல புதைக்க வேண்டும் என்றுதான் சொல்லுவார்கள். அப்ப நம்ம சமயத்துல அந்த மாகேஸ்வர பூஜைக்கு அத்தகைய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புராணங்கள்ல தான் சிந்திக்கிறோம். முக்கலாலிங்கராக இருந்த அந்த 5 வயது பாலகனை சைவ உலகத்திற்கே கொடையாக மாதவ சிவஞான முனிவராகிய மாற்றிய செயல் என்ன என்று சொன்னால், அந்த முக்கலாலிங்கர் மனதிலே இருந்து அந்த மாகேஸ்வர பூஜை தான். அவர் ஒரு மாகேஸ்வர பூஜை செய்தார், உடனே அவர் மாதவ சிவஞான முனிவராக அவதாரம் எடுத்து விட்டார். ஆக நாமும் நம்மால முடிந்தது, அதற்காக நீ கடனை வாங்குங்க, கஷ்டப்படுங்க என்றெல்லாம் சொல்லுங்க. நம்மால முடிந்த அளவுக்கு அடியாருக்கு அமுது செய்வோம். அத நம்மளுடைய கலாச்சாரம் இது மாதிரிலாம் ஒன்றாக பின்னி பிணைந்து இருந்ததுதான் நம்மளுடைய கலாச்சாரம். சரி, இப்ப வந்து மாதவ சிவஞான முனிவர் வீட்டை விட்டு வந்து விட்டார். 5 வயதிலே துறவு எடுத்து விட்டார்.
உடனே அவர் அந்த முனிவர்களோடு தல யாத்திரை செய்கிறார். தல யாத்திரை செய்கின்ற பொழுது அங்கிருந்து நேராக சுசீந்திரம் வருகிறார். சுசீந்திரத்திலே அப்போது திருவாவடுதுறை ஆலயத்துடைய கிளை மடம் இருந்தது. அங்கு முன் வேலப்பதேசிகரோ அல்லது பின் வேலப்பதேசிகரோ சரியாக ஞாபகம் இல்லை, அவரிடம் பாடம் கற்கிறார். புராணம், சாத்திரம், தோத்திரம் அனைத்தையும் கற்கிறார். அதற்கு பிறகு வடமொழி, தமிழ்மொழி, சைவம், சாத்திரம் அனைத்தையும் முறைப்பட அந்த திருவாவடுதுறை ஆலயத்தில் இருக்கிற அருளாளரிடம் கற்று இவர் ஞானம் வாய்க்க பெற்று இவர் தீட்சை அருள பெறுகிறார். தீட்சா திருநாமம் தான் சிவஞான முனிவர். அவருடைய பிள்ளை திருநாமம் முக்கலாலிங்கர். தீட்சா திருநாமம் சிவஞான முனிவர். தீட்சை பெறுகிறார். இதுல இன்னொன்று நம்மளுடைய சைவத்திலே தீட்சை என்பது மிகவும் முக்கியமானது. கண்டிப்பாக சமய தீட்சையாவது, குறைந்தபட்சம் சமய தீட்சையாவது அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மளை பார்த்து மற்ற பின்பற்றிய மற்ற சமயங்கள் எல்லாம் அவங்களுடைய செயல்பாடுகளையும் கொள்கைகளையும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, தீவிரமா இருக்கிறாங்க. ஆனா எல்லா சமயத்திற்கும் வழிகாட்டியாக இருந்த சைவ சமயத்தில் தான் அதை பின்பற்றுபவர்கள் தெளிவாக இல்லை. இன்று ஒரு கிறிஸ்தவர் கண்டிப்பாக ஞானஸ்தானம் பெற்றே ஆக வேண்டும். ஒரு இஸ்லாமியராக இருந்தா கண்டிப்பாக அந்த சுன்னத், அந்த சடங்கை செய்தே ஆக வேண்டும். ஒரு கிறிஸ்தவர் ஞானஸ்தானம் செய்யவில்லை என்று சொன்னா அவருக்கு அந்த மதத்தில் இருக்கின்ற உரிய அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட மாட்டாது. அவருக்கு இறந்துட்டா கூட அவருக்கு கல்லறையில கூட இடம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் முழுமதியர். ஆனா நம்ம சமயத்துல அப்படி கிடையாது. தீட்சை என்று சொன்னா எத்தனை பேர் வாங்கியிருப்பார்கள்? இந்துக்களாக பிறந்த எத்தனை பேர்? ஆனா அந்த காலத்துல தீட்சை எல்லாரும் வாங்கியிருக்கிறாங்க. சமயத்துக்கு வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் தீட்சை உண்டு. கண்டிப்பாக எடுத்திருக்கிற வேண்டும். ஜாதி வேதம் எல்லாம் கிடையாது. குறைந்தபட்சம் சமய தீட்சை இருக்கிறாங்கன்னா அதுதான் அந்த எடுத்ததான் சமய தீட்சைக்கு நான் சமயத்துக்குள்ளே உள்ள நுழைகிறோம். அதுவும் 7 வயதுக்குள்ள எடுக்க வேண்டும் என்று சுவாகங்கள் எல்லாம் கூறுகின்றன. ஆனால் நம்மளால முடிந்த வரை இதை ஒரு எண்ணமாக முதல்ல உருக்குறோம். நாளைக்கு நீங்க தீட்சை எடுங்க அப்படின்னு நான் சொல்லவில்லை. இந்த எண்ணத்தை முதல்ல விதைப்போம் நம்ம மனதுல. சாமி நமக்கு வழிகாட்டுவாங்க அதற்கான நடைமுறை. சரியா? இப்ப தீட்சா திருநாமம் சிவஞான முனிவர். சிவஞானம் அவர் ஒரு முறை அப்படியே திருப்பாதிரி புலியூரை செய்கிறார். தல யாத்திரை அப்ப அங்கு ஒரு செல்வந்தர் ஒரு போட்டி வைக்கிறார். என்ன போட்டி என்று சொன்னா, ஒரு பாடல் எழுத வேண்டும். யாராவது ஒரு பொற்கிளியை வைத்து, அந்த பொற்கிளி என்று சொன்னா அது நிறைய செல்வம் இருக்கும். அந்த அந்த யாராவது ஈற்றடியை, அவர் குறிப்பிட்ட ஒரு ஈற்றடியை வைத்து பாடலை எழுதினால் அவர்களுக்கு அந்த பரிசு முழுமையும் கிடைக்கும் என்று ஒரு அறிவிப்பு செய்கிறார். அது என்ன ஈற்றடி? கரையேற விட்ட முதல்வா உன்னை அன்றியும் ஓர் கதியுண்டாமோ. இதை நான் நம்முடைய அரட்டையிலே பகிர்கிறேன். இதை ஈற்றடி, ஈற்றடி என்று சொன்னால் கடைசி அடியாக. கரையேற விட்ட முதல்வா உன்னை அன்றியும் ஓர் கதி உண்டாமோ. ஒரு நிமிடம் தண்ணி மட்டும் எடுத்துக் கொள்கிறேன். அப்ப ஈற்றடி, கரையேற விட்ட முதல்வா உன்னை அன்றியும் ஓர் கதி உண்டாகும். இதை ஈற்றடியாக வைத்து பாடல் எழுதுபவருக்கு இந்த பரிசு தொகை முழுவதையும் வழங்கப்படும் என்று அருள் செய்கிறார். ஒரு செல்வந்தன் போட்டி வைக்கிறார். இதுக்கு அர்த்தம் என்ன? கரையேற விட்ட முதல்வா, திருநாவுக்கரசு பெருமானை கடலில் தூக்கி போனார்களோ சமணர்கள்,
அப்ப அந்த அவரை கரை ஏற்றிய முதல்வனே, உன்னை அன்றியும் மற்றோர் கதி உண்டாம, உன்னை விட்டா எங்களுக்கு வேறு கதி என்ன என்று அதை ஈற்றடியா வைத்திருக்கிறார். நிறைய பேர் வந்து முயற்சி செய்து எழுத முடியவில்லை. அப்ப ஒரு ஒரு வறுமையிலே வாடுகின்ற ஒரு அன்பர் வந்து மாதவ சிவஞான முனிவர் தல யாத்திரையாக திருப்பாதிரிபுரியில் சென்றிருக்கிறார். அங்கிருந்து கொண்டு சாமியை வணங்கி கொண்டிருக்கிறார். அப்ப இவரை பற்றி கேள்வியுற்ற அந்த அன்பர், சுவாமி எனக்கு இந்த பாடலை எழுதி தர இயலுமா, எனக்கு பரிசு வேண்டும், மனம் வேண்டும் என்று கேட்கிறார். உடனே நம்முடைய மாதவ சிவஞான முனிவர், அவர் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா, அகத்தியர் திருவருளால அருள் புலமை இயற்கையாக பெற்றவர், கருவிலே திருவுடையவர், நிரம்ப நூல்களை வந்து திருவாவடுதுறை ஆதீன முதல்வர்கள் அருளாளர்களால் கற்றவர். அப்ப இவருக்கு சொல்ல வேண்டும், உடனே ஒரு பாடல் எழுதுகிறார். அந்த பாடல் வந்து நான் வந்து உங்களோட பகிர்கிறேன். வரையேற விட்டமுதம் சேந்தனிடம் உண்டனை வல்லினம் என்றாலும் உரையேற விட்ட முதலாகுமோ, எனை சித்தென்றுரைக்கில் எண்ணாம் நரையேற விட்ட முதனால் லவனா கொண்டு நரும் புலிசை மேவும் கரையேற விட்ட முதல்வா உன்னை அன்றியும் ஓர் கதியுண்டாமோ. இதுதான் அந்த பாடல். வரையேற விட்டமுதம் சேந்தனிடம் உண்டனை, சேந்தனிடம் களி உண்டான் அல்லவா, அதுதான் சொல்கிறார். வரையேற விட்டமுதம் சேந்தனிடம் உண்டனை வல்லினம் என்றாலும் உரையேற விட்டமுதம் முதலாகுமோ, எனை சித்தென்றுரைக்கில் எண்ணாம் நரையேற விட்ட முதனால் அவனா கொண்டு நறு புலிசை மேவும் கரையேற விட்ட முதல்வா உன்னை அன்றியும் ஓர் கதி உண்டாகும் என்பதுதான் அந்த பாடல். இந்த பாடலை எழுதி கொடுத்த உடனே அவர் வந்து அந்த செல்வந்தரிடம் சென்று படித்து காட்டுகிறார். உண்மையின் செல்வந்தர் மகிழ்ந்து பரிசை கொடுத்து விடுகிறார். இதுல நாம் சிந்தித்து உய்வதற்கு இன்னொரு ஒரு விஷயம் இருக்கிறது. செல்வந்தர் அவர் வந்து பணம் நிரம்ப இருக்கிறது, போட்டி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். எந்த மாதிரியான ஒரு போட்டி வைக்கிறார்? சிவபெருமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு போட்டியை வைக்கிறார். அதாவது ஒரு ஈற்றடியை கொடுத்து, திருஞான சம்பந்தரை கரையேற்றிய சிவபெருமானை உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு ஏதேனும் கதி கிடைக்குமா என்று ஒரு பாடலுடைய ஈற்றடியை கொண்டு இந்த பாடலை நிரப்புவதற்கு பரிசு என்று கூறுகிறார். இதுதான் போட்டி. இப்ப இன்றும் நிறைய போட்டி வைக்கிறார்கள். என்னென்னமோ போட்டி வைக்கிறாங்க. தொலைக்காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா அது என்ன இன்னும் அந்த கேக்க வேகமா சாப்பிடணுமா, அதை நான் வேகமா ஆடணுமா, இதுக்குள்ள சேர்க்கணுமா. குழந்தைகளுக்கெல்லாம் அப்புறம் வந்து சூப்பர் சிங்கர், உங்க ஊர்லயும் அது உண்டா என்னன்னு தெரியல, உங்க நாட்டிலையும். அதுல பாத்தீங்கன்னா அந்த சிறு குழந்தைகள் பாடுறாங்க. எனக்கெல்லாம் வந்து இதுக்காக நான் வந்து பார்ப்பது கிடையாது. ஆனா சில வேதனைக்குரிய சில நண்பர்களோட பேசுகின்ற அடியாரோட பேசுறதுக்கு வேதனைக்கான விஷயம் என்ன இருக்குன்னா, குழந்தைகள் வந்து சில நேரங்கள்ல பாடல் பாடுவாங்க. அது வந்து அவங்க வயதுக்கு மீறிய சில விஷயங்களை பாடுவாங்க, காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாடுவாங்க. அது மெய்ப்பாடோட பாடுவாங்க. மெய்ப்பாடு என்று சொன்னா அந்த ஆக்ஷனோட பாடுவாங்க. அதை பார்த்து அவங்க அம்மா அப்பா உட்காந்து ரசிப்பாங்க. பாரு என் பிள்ளை எப்படி பாடுது. அதை வந்து ஜட்ஜி பார்த்து அது நல்லா அப்படி பாடணும் அப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி எங்க போயிட்டு இருக்கு நம்முடைய கலாச்சாரம். நீங்க பாத்தீங்க என்று சொன்னா இதுதான் போட்டி இன்னைக்கு இல்லையா. ஒரு குழந்தை அது வந்து அப்பா அம்மா அது அந்த பாடலுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சோம்னா நம்ம குழந்தைய நம்ம பாட வைக்கணுமா, அதெல்லாம் கவலை கிடையாது.
அந்த பாடல்ல வந்து அர்த்தம் எல்லாம் தவறா நம்மளுடைய கலாச்சாரம் வந்து காமம் வந்து தவறு இல்லை, அதை இலைமறை காயாக கூறுவதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். ஆனா இன்று பாடல்கள் அப்படியே இருக்கு, மோசமான பாடலா இருக்குது. அதான் அந்த குழந்தை வந்து உணர்ச்சியோட பாடுது, அதை பார்த்து அம்மா அப்பா உட்காந்து அவங்க வந்து ஆடியன்ஸ் சேர்ல உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை வேற ரீப்ளே பண்ணி பாக்குறாங்க. இது அப்படி பாடணும் இப்படி பாடணுங்கிறாங்க. நம்மலாம் எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. இது தெரிஞ்சு செய்யறோமா, தெரியாம செய்யறோமா, ஒன்றும் தெரியவில்லை. இது ஒரு பக்கம் இருந்தா, இன்னொன்று பார்த்தோம்னா வேற எப்படி போட்டிருந்தாங்க பிக் பாஸ். பிக் பாஸ் அங்க இருக்குமா என்னன்னு தெரியல. அது என்ன கட்சியில அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குறது தான் பிக் பாஸ். இல்லையா? நம்மளுடைய கலாச்சாரத்துக்குலாம் சம்மந்தம் தேவையா? நீங்க போட்டி வைக்கணுமா? திருக்குறளை ஒப்புவிக்க போட்டி வைங்க, திருமுறைகளை ஒப்புவிக்கிற போட்டி வைங்க, புராணங்களை ஒப்புவிக்கிற போட்டி வைங்க. ஏன் இப்படி நம்ம கலாச்சாரத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சென்று கொண்டிருக்கிறோம்? அப்ப நல்ல பாருங்க, அந்த காலத்துல போட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, கையில நிறைய பணம் இருக்குது, போட்டி வைக்கணும்னு நினைக்கிறப்ப சாமி சம்பந்தப்பட்டதான் போட்டி வைக்கிறாங்க. நல்ல யோசிச்சுங்க, நம்முடைய தமிழகத்தினுடைய வாழ்க்கை ஒவ்வொருலையும் நம்மளுடைய கலாச்சாரத்திலையும் சமயம் சார்ந்துதான் செய்திருக்கிறார்கள். கோயில் கட்டியிருக்கிறாங்க, பெரிய கோயில் கட்டியிருக்கிறாங்க. இன்று அரசர்கள் வாழ்ந்த மாளிகைகள் இல்லை, அரண்மனைகள் இல்லை, ஆனா அவர்கள் கட்டிய கோயில் இருக்கிறது. ஏன்னா கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப கோயில் ஏன் இவ்வளவு பெரிய கோயிலை கட்டணும்? ஏன் அதுக்கு அவ்வளவு பணத்தை செலவு பண்ணணும்? ஏன் கோயிலுக்கு ஒரு நிலங்கள் இருக்கு? கோயில் நிலத்தை கொள்ளையடிச்சா என்ன? சாமி அப்படிதான், சாமியை எதிர்பார்க்க மாட்டாரு, அவர்கிட்ட போய் அதை பண்ணணுமா இதை பண்ணணுமா என்று நிறைய நம்ம கலாச்சாரத்தை நம்ம விலகி போகிறோம். நம்ம நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய அன்பு நண்பர்களே, சமயம், சைவ சமயம் என்பது வேறு கிடையாது, நம்முடைய தமிழ் கலாச்சாரம் என்பது வேறு கிடையாது. எல்லாம் பின்னி பிணைந்த ஒன்று. நம்ம அதை மறந்து வேகமா வேற எங்கேயோ ஒரு அபாயகரமான சூழல் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனா வெளிநாட்டினவர்கள், நம்ம வந்து இந்த மேற்கத்தவர்கள் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கலாச்சாரத்தை விரும்பி வராங்க. நம்ம செய்யறதெல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க, நம்ம விட்டுட்டு போனதை அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால ரொம்ப இதெல்லாம் வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்ப நம்ம சிந்திச்சோம் என்று சொன்னா, பணம் நிறைய இருக்கிறதா, போட்டி வைக்க வேண்டுமா, சரி சாமி சம்பந்தப்பட்ட ஒரு போட்டி வைப்போம். இதான் ஈற்றடி. யாரெல்லாம் இந்த ஈற்றடி கொண்டு பாடுறாங்களோ அவங்களுக்கு பரிசு, அப்படிதான் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இங்க நம்ம இப்படி போயிட்டு இருக்கு. உடனே மாதவ சிவஞான நம்ம கதைக்கு வருவோம். மாதவ சிவஞான முனிவர் உடனே அதை எழுதி கொடுத்து விட்டார். அதை உடனே அந்த செல்வந்தர்கிட்ட போய் அந்த ஏழை எப்படி அந்த சிவபெருமான் மதுரையில திருவிளையாடல் புராணம் நடத்தினாரோ தருமிக்கு வந்து பாடல் எழுதி கொடுத்து, அதே மாதிரி நம்மளுடைய மாதவ சிவஞான முனிவர் பாடல் எழுதி கொடுத்து அந்த பொருட்களையே அந்த செல்வன் அந்த வறியவரிடமே கொடுத்து விடுகிறார். அப்புறம் இவர் வாழ்க்கையில் நடந்த நிறைய சம்பவங்களை பற்றி நம்ம பேசலாம். அவர் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கின்ற பொழுதுதான் இந்த காஞ்சி புராணம்ங்கிற நூலை எழுதியிருக்கிறார். அந்த காஞ்சிபுரத்துல நிறைய நாள் தங்கி இருந்திருக்கிறார். தங்கி இருக்கின்ற பொழுதுதான் இந்த நம்மளுடைய உரைகள், நிறைய உரை நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார் என்று கூட சொல்வார்கள். அப்ப வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 3 பேர் வந்து சாமி கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, இந்த காஞ்சிபுரத்தை பற்றி நீங்க ஏன் ஒரு நூல் எழுதக்கூடாது, எல்லாரும் பயன்பெறுகின்ற மாதிரி ஒரு நூல் எழுதக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவருடைய வேண்டுகோளை ஏற்று இவர் வந்து அந்த புராணம் எழுத ஆரம்பிக்கிறார். அப்படி எழுதி அரங்கேற்றம் செய்ய வேண்டும். அப்படி அரங்கேற்றம் செய்கின்ற பொழுது ஒரு சிறு பிரச்சனை இருந்தது. எப்படி கந்த புராணத்துக்கு வந்து அரங்கேற்றம் செய்கின்ற பொழுது ஒரு சிறு பிரச்சனை இருந்தது, ஒரு இடையூறு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்ன செய்தார், என்ன பிரச்சனை என்று சொன்னா, சுவாமிகள் வந்து முதல்ல வந்து நம்மளுடைய புராண மரபுபடி எந்த புராணம் எடுத்துக்கொண்டாலும் சரி, சிதம்பரத்துல இருக்கின்ற நடராச பெருமான் துதி செய்துட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற துதி வரும். முதல்ல விநாயகர் துதி எப்போதும் வரும், அதுக்கப்புறம் சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய துதி, அதுக்கப்புறம் நம்ம வந்து உதாரணமா நான் வந்து மலேசியாவில் இருக்கின்ற கந்தசாமி கோயிலினுடைய தலபுராணம் நான் பாடுகிறேன்னு வச்சிருக்கேன், ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அப்ப அங்க கந்தசாமி கோயில் இருக்கிறது முருகப்பெருமான். அப்ப நான் முருகப்பெருமானுடைய புராணம் பாடுவதாக இருந்தாலும் முதல்ல விநாயக வணக்கம், நம்மளுடைய மரபு இல்லையா, விநாயக வணக்கம் பாடிட்டு முதல்ல தில்லை நடராஜன் துதி பாடணும். நான் பாடிட்டு தான் அதுக்கப்புறம் அங்க கோலாலம்பூரில் இருக்கின்ற முருகப்பெருமானை பற்றி ஒரு துதி பாடணும். அதாவது நான் சொல்றது துதிங்கிறது முதல்ல வணக்கம் சொல்லுவோம் இல்லையா, புராணம் கிடையாது, புராணத்துக்கு முன்னாடி வணக்கம் சொல்லுவோம் இல்லையா, அந்த வணக்கம் சொல்லுகின்ற பொழுது துதிக்கணும், முதல்ல வணங்கணும், ஒரு கடவுள் வாழ்த்து மாதிரி வச்சுங்களேன்.
அப்ப முதல்ல வந்து விநாயகரை பாடிடணும். அதுக்கப்புறம் நடராஜ பெருமான பாடணும். சிதம்பரத்துல நடராஜ பெருமான பாடணும். வேற எந்த கோயிலுக்கு பாடுறதா இருந்தாலும் முதல்ல சிதம்பரம் நடராஜ பெருமான் சிவகாமி அம்மையை பாடிட்டு தான் அப்புறம் எந்த பாடலை நாம் பாடுகிறோமோ, எந்த ஆலயத்துக்கு நாம் தலபுராணம் செய்ய இருக்கிறோமோ அந்த சாமியை பாடணும். இதுதான் புராணத்தில் இருக்கின்ற ஒரு விதி. அதே மாதிரிதான் மாதவ சிவஞான முனிவர் முதல்ல நடராஜ பெருமானுடைய துதியை பாடியிருக்கார். அப்ப அங்க இருக்கின்ற ஒரு காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற ஒரு அடியார் எழுந்து, நீங்க எப்படி காஞ்சி புராணம் பாடுகிறீங்க, அப்ப காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற ஏகாம்பரநாதர் தானே முதல்ல நீங்க துதி செய்திருக்கணும். நீங்க எப்படி நீங்க நடராஜ பெருமானை துதி செய்யலாம்? அதனால நான் இதை வந்து ஆமோதிக்கிறேன். நீங்க வந்து அப்படின்னு இதை விளக்க சொல்லிட்டு அப்புறம் அரங்கேற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ரொம்ப திகைத்து நிற்கிறாருங்க. இது எப்படி எப்படின்னு சொன்னா நம்ம வந்து நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுங்களேன். எனக்கு மலேசியாவிலாம் கிரிக்கெட் விரும்பி பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. இந்தியாவில் வந்து ரொம்ப கிரிக்கெட் பைத்தியமா இருக்கும். உங்களுக்கு மலேசியாவில் ஃபுட்பால் நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஒருவேளை ஃபுட்பால் மேட்ச் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்க, திடீர்னு மழை பெய்யுது, அப்ப நின்றுது, அப்ப நமக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது மாதிரி அங்க இருக்கின்றவர்கள் எல்லாம் என்னடா அரங்கேற்றம் நிற்க போகிறது அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கிறப்பதான் மாதவ சிவஞான முனிவரினுடைய மாணாக்கர் கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர் செய்கிறார். வந்து அங்கு அந்த கோயிலுடைய ஓதுவாரை கூப்பிட்டு, நீங்க இந்த கோயில் ஏகாம்பரநாதத்தினுடைய தேவார பாடலை பாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரு வந்து திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாரு கச்சியப்ப சிவாச்சாரியார். ஏன் நீங்க வந்து உங்களை நான் வந்து காஞ்சியம்பதியில் இருக்கின்ற தேவார பாடலை தான் ஏதாவது பாடணும்னு சொன்னேன். காஞ்சிபுரத்தில் வந்து பிருத்திவி தலம், இப்ப பிருத்திவி அம்பலம் அப்படின்னு சொல்லி தானே நீ ஆரம்பிச்சிருக்கணும். ஏன் திருச்சிற்றம்பலம்னு சிதம்பரத்தை சொல்லி ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த ஒருவாரு. யாரு? மாதவ சிவஞான முனிவருடைய மாணாக்கராக இருந்த ஜெய் அவர்கள் கையை உயர்த்தியிருக்கிறார். அதை நான் அவங்களை அன்மியூட் பண்ணியிருக்கிறேன். ஏதேனும் சந்தேகமா ஐயா? ஜெய் ஐயா, எதுவும் சந்தேகமா? சரி, நம்ம தொடர்வோம். சந்தேகம் இருந்தால் நம்ம பின்னாடி கூட கேட்டுக்கலாம். அப்ப வந்து ஏன் பிருத்திவி அம்பலம் என்று காஞ்சியம்பதியை பற்றி வாழ்த்தாமல் திருச்சிற்றம்பலம் என்று சிதம்பரத்தை வாழ்த்தி அதுக்கப்புறம் பாடல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஓதுவார் சொன்னார், இதுதான் மரபு அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே கச்சியப்ப சிவாச்சாரியர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, இதே மாதிரிதான் புராணத்துக்கு இது மரபு. எப்படி எந்த தளத்தில் இருக்கின்ற தேவார பதிகத்தை பாடுகின்ற பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லிதான் ஆரம்பிக்க வேண்டுமோ, அதே மாதிரி எங்கு இருந்து புராணம், எந்த தளத்தினுடைய புராணத்தை படித்தாலும் நாம் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமானை துதி செய்துதான் புராணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார். உடனே எல்லாரும் மகிழ்ந்து இந்த கேள்வி கேட்டவர் சமாதானம் ஆயிட்டார். அதுக்கப்புறம் நூல் அரங்கேற்றம் ஆயிட்டார். இதுல இருந்து நாம் செய்து கொள்ள வேண்டிய இன்னொரு உண்மை என்று என்னன்னு சொன்னா, இப்ப வந்து நம்முடைய நூல்கள், தமிழ் மொழியில் இருக்கின்ற நூல்கள் எல்லாம் மிக தெள்ள தெளிவாக ஆராயப்பட்டு அரங்கேற்றப்பட்டு அதுக்கப்புறம் தான் அதை நூலாக நம்முடைய அறிஞர் உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. யார் வேணாலும் எதை வேணாலும் எழுதலாம், எதை வேணாலும் படமாக்கலாம், ஆதாரமே இல்லாம சொல்லலாம், அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா நம்மளுடைய தமிழகம் மரபு அப்படி கிடையாது. ஏன்னு சொன்னா, ஒரு நூல் அவங்க பாட்டு எடுத்து வச்சுட்டு போயிடலாம். ஆனா அதுக்கப்புறம் அவர்கள் காலத்திற்கு அப்புறம் காலங்காலமா அதை படிக்க போறாங்க. அதை வைத்துதான் அதை வந்து அறிந்து கொள்ள போகிறார்கள். அப்ப அதை தெள்ள தெளிவாக எந்த ஒரு ஐயமும் இல்லாம யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். அப்படி சொன்னாதான் அந்த நூலை அரங்கேற்ற விடுவார்கள். ஏன்னா அரங்கேற்ற விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட கலாச்சாரம் தான் நமக்கு அந்த காலத்துல இருந்திருக்கு. இப்ப அதெல்லாம் நம்ம மெரிட்டோம். யார் வேணா பிளாக், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், நம்ம ரைட்டிங் போஸ்ட் என்ன வேணா எழுதலாம். நான் நினைச்சேன் என் ஃபேஸ்புக் என்ன வேணா எழுதி போடலாம். அதை வந்து சரியா தவறா அப்படிங்கிற கவலையெல்லாம் இருக்கவே தேவையில்லை. அதனாலதான் அன்றைய நூல்கள்ல வந்து தவறான கருத்துக்கள் ஒன்று கூட கிடையாது. இப்ப சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எழுதியவர் ஒரு சமண முனிவர் இளங்கோவடிகள். ஆனா அவர் என்ன சொல்றார், நம்ம சிவபெருமானை பற்றி கூறுகின்ற போது பிறவா யாக்கை பெரியோன் அப்படின்னு சிவபெருமான் தான் கூறியிருக்கிறார். அதே மாதிரி நீங்க பரிபாடல் எதை எடுத்துக்கினாலும் சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள் என்று மற்ற சமய நூல்களே சொல்கின்றன. ஏன்னா அவங்களுக்கு தெரிந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. இப்ப பரிமேலழகர்
திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். அந்த உரையிலே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்ற சொல்லுக்கு அவர் வந்து அவர் நடந்துருச்சுங்க. அவர் வந்து ஒரு வைஷ்ணவ பூசாரி. அவர் காஞ்சிபுரத்துல இருக்கின்ற வைஷ்ணவ பூஜாரி. அவர் நினைத்திருந்தா அது வந்து பெருமாள் வைஷ்ணவ உரை என்று கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் என்ன செஞ்சார், என் குணம் என்பது சிவபெருமானை குறிக்கும், சைவ ஆமத்துள் காண்க அப்படின்னு தான் எழுதியிருக்காரு. ஏன்னா அந்த காலத்துல தமிழர்கள் வந்து அப்படி இருந்துக்கிறாங்க. தன்னுடைய கருத்தை திணிப்பது அல்ல ஒரு ஆசிரியரோ உரை ஆசிரியனுடைய வேலை. இப்ப நான் காஞ்சிபுராண வகுப்பு எடுக்கிறேன், உங்களுக்கு எடுக்கின்ற பொழுது என்னுடைய சொந்த கருத்தை நான் திணிக்கிறோம்னா நான் ஆசிரியன் கிடையாது, நல்ல ஆசிரியன் கிடையாது. நான் வந்து மாதவ சிவஞான முனிவர் என்ன சொல்லியிருக்கிறார், அவர் இது வந்து மூல நூல் கிடையாது, காஞ்சி புராணம் உரை நூல் தான் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா, நான் வந்து இங்க வந்துக்கிட்டு இல்ல நூல்கள் வந்து தமிழ் மொழியில தான் இருந்தது, தமிழ் மொழியில தான் வடமொழிக்கு போயிருக்கு அப்படின்னு என் சொந்த கருத்து திணிக்க கூடாது. சரியா? யார் ஆசிரியர் என்ன சொல்றாரோ அவருடைய கருத்து தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரிதான் நீங்க அவரை யார்கிட்ட ஆசிரியர்கிட்ட பாடம் கேட்டாலும் சரி, அவர் ஒரு கருத்து சொல்லிக்கிறாரா, சில விஷயங்கள் நம்ம சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் நிறைய நம்ம செஞ்சு போன வாரம் பேசணும். திதி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, அது பண்ணலாமா இது பண்ணலாமா, விநாயகரை கும்பிடலாமா கும்பிடக்கூடாதா, முருகரை கும்பிடலாமா கும்பிடக்கூடாதா, இது மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்துச்சுன்னா அந்த ஆசிரியர் சொன்னாரா நீங்க மேற்கோள்கள் கேளுங்க. இது எந்த சான்று, இங்கிருந்து இதை ரெஃபர் பண்றீங்க, கிவ் மீ ப்ரூஃப் ஆர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டு அவர் சொல்றத சொல்லுங்க. அதே மாதிரி ஆசிரியராக இருந்தால் அவருக்கு இலக்கணம் சொந்த கருத்தை திணிக்க கூடாது. ஆசிரியர் என்ன சொல்கிறார்களோ, அருளாளர் என்ன சொல்கிறார்களோ அந்த கருத்தை தான் அப்படியே சொல்லணும். சொந்த கருத்தை திணிக்கணும்னா அது வந்து ஒரு நல்ல ஆசிரியருடைய வேலை கிடையாது. அதே மாதிரி அதுக்காக தான் அந்த நூலை வந்து அந்த காலத்துல அவ்வளவு ஒரு கவர்னன்ஸ் ரூல்ஸ் தேவைப்பட்டு, ஒருத்தர் ஒரு நூலை எழுதுறாருன்னா அந்த அரங்கேற்றம் வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கணும். பதில் கொடுக்கறது மட்டும் இல்ல, அவங்களே ஒரு சான்று கொடுக்கணும். சான்று கொடுத்தாதான் அந்த நூலை ஏற்றுக்கொள்வார்கள். இல்லைன்னா அந்த நூலை வந்து அங்கீகரிக்கவே மாட்டாங்க. அந்த நூல் வந்து வெளி உலகத்துக்கே வராது. சரியா? இதே மாதிரிதான் கந்த புராணம் அரங்கேற்றத்திலையும் வந்து திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான் அப்படிங்கிற முதல் பாடல் வந்துச்சு. அதுல வந்து திகழ் கூட்டல் சக்கரம், அது திகழ் சக்கரம் எப்படி திகட சக்கரம் ஆயிற்று அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அப்ப வந்து நம்மளுடைய கட்சி சிவாச்சாரிய முனிவர் வந்து விளக்கம் கொடுக்க முடியவில்லை, ரொம்ப வருத்தத்தோட போயிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து முருகப்பெருமானை ஒரு குழந்தையாக வந்து திகழ் கூட்டல் சக்கரம் திகழ சக்கரம் என்று ஆனது, ழகரம் டகரமானது அப்படின்னா தகரம் தங்கன்னு பேசலாம் அப்படின்னு நினைச்சு அந்த ழ வந்து டே ஆயிருக்கு, அதுக்கு விதி இருக்கிறது அப்படின்னு கேட்டோன்னே எடுத்துக்கல. எல்லாம் உடனே ஏத்துக்கல, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே வீர சோழியம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு, அந்த நூல்ல இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே தான் அதை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சிறுவன் மறைந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்ச எல்லாருக்கும் முருகப்பெருமான் தான் வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சு. முருகப்பெருமானே வந்து அந்த அரங்கேற்றத்துக்கு இடையூறை நீக்கி இருக்கிறார். இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இப்ப யாராவது ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அந்த கருத்தை அவர்கள் வந்து கூறுவதற்கு ஒரு சான்று சொல்ல வேண்டும். நான் அப்படி சொல்றேன்னு வச்சுங்களேன், இப்ப நான் சொல்றேங்கிறதுக்காக நீங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுக்கு சான்று சொல்லணும். மாதவ சிவஞான முனிவர் இத்தனாவது நூல்ல இத்தனாவது படலத்துல இப்படி கூறியிருக்கிறார் அப்படின்னு நான் சான்று சொல்லணும். அப்பதான் அந்த கருத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதே முறைதான் அரங்கேற்றத்திலேயும் அன்று இருந்தது. யாராக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு சான்று கொடுக்கணும். ஏன்னா நம்ம தவறான கருத்தை பரப்புவதை விட மிகப்பெரிய பாவம் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னு சொல்றீங்கன்னா, எனக்கு அது தெரிந்தது. மலேசியாவில் இப்போ வந்து அன்னைக்கு கேட்ட கேள்வி இல்லைன்னா அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் தவறான செய்தி சொன்னார்னா அவர் ஒருத்தர் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை. அவர் வந்து அவரிடமிருந்து ஒரு 10 பேர் கேட்பாங்க, அந்த 10 பேர் இன்னொரு 10 பேர் சொல்லுவாங்க, இந்த 10 பேர் ஒரு 1000 பேர் சொல்லுவாங்க. ஒருவர் தவறாக சொல்கின்ற அந்த சொல் கொள்கையை மாற்று கொள்கை லட்சம் பேருக்கு போய் சென்று சேரும். அப்ப ஒட்டுமொத்த சமுதாயமே திசை மாற்றப்படும். அதனால தவறான கருத்தை சொல்வது மிக மிக தவறு. அதை வந்து நம்ம வந்து அங்கீகரிக்கவும் கூடாது. அதுக்காக அந்த காலத்துல அப்படி ஒரு அரங்கேற்ற விதிமுறைகள்லாம் வைத்திருந்தாங்க. சரி, இப்ப அந்த நூல் வந்து அரங்கேறிடுச்சு இல்லையா? உடனே வந்து நம்மளுடைய காஞ்சி புராணம் நூல் வந்து அரங்கேறிட்டு, அப்புறம் அவர் வந்து சில நாட்களுக்கு பின்பு அவர் சுவாமிகள் வந்து திருவாவூரை அடைந்து அவருடைய ஞானாசிரியரை வணங்கி அடியார்களோடு கலந்திருந்து 1785 ஆண்டு, கிட்டத்தட்ட மெய்கண்ட ஆண்டு 562, ஆங்கில ஆண்டு 1785 1785 அந்த ஆண்டுல பெருமானுடைய திருவடியை நீழலை அடைந்தார். விசுவாவச ஆண்டு சித்திரை திங்கள் 8ஆம் வைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரத்துல பகல் பொழுதுல இறைவனுடைய திருவடி நீழலை அடைந்தார். அதை விட நம்மளோட ஒரு பாடலாக பாடி வைத்திருக்கிறார்கள். அந்த பாடலை நான் உங்களோடு பகிர்கிறேன்.
மண்ணு விசுவா வசு வருட மேட மதி உன்னிரவி நாட்பகலோது பகலோ ஆயிலியம் பண்ணும் திருவாளன் எங்கோன் சிவஞான தேவன் திருமேனி நீங்கு தினம். இதையுமே ஒரு பாடலா தான் பாட வச்சிருக்காங்க. எந்த நாள்ல அவருடைய குரு பூசை கொண்டாடப்பட வேண்டும். சைவத்துல பிறந்த நாள்ல குரு பூசை கொண்டாடப்படுவது கிடையாது. என்று அவர்கள் பெருமானோடு இணைந்தார்களோ அதுதான் அவர்களுக்கு உண்மையான ஒரு பிறப்பு. அதை வைத்துதான் அந்த முக்தி அடைந்த நாளதான் அவங்க குரு பூசை கொண்டாடுவார்கள். என்று குரு பூசை கொண்டாட வேண்டும் என்பதை கூட ஒரு பாடலாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்ப மாதவ சிவஞான முனிவர் எழுதிய நூல்கள் என்று பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார். அந்த நூல்களை மட்டும் நான் கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு படிக்கிறேன். உங்களோட நான் அந்த தகவலையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் என்னென்ன நூல் அப்படின்னு சொல்லிட்டு. தொல்காப்பிய சூத்திர விருத்தி, சங்கர நமசிவாய புலவர் எழுதிய நன்னூல் விருத்தியுரை திருத்தம், அகிலாண்டேஸ்வரி பதிகம், இலசை 10 அந்தாதி, கச்சி ஆனந்த ருத்ரேசர் பதிகம், கலைசை செங்கொள்நீர் விநாயகர் பிள்ளை தமிழ், குளத்தூர் அமுதாம்பிகை பிள்ளை தமிழ், குளத்தூர் 10 அந்தாதி, சோமேசர் முதுமொழி வெண்பா, திருத்தொண்டர் திருநாமக்கோவை, திருமுல்லை வாயில் அந்தாதி, திருவேகம்பர் அந்தாதி, திருவேகம்பர் ஆனந்த கழிப்பு, பஞ்சாக்கர தேசிகர் மாலை, காஞ்சி புராணம், சித்தாந்த பிரகாசிகை, சிவதத்துவ விவேகம், சுலோக பஞ்சகம், தருக்க சங்கிரகம், அன்னம் பட்டியம், சிவஞான சித்தியார் பொழிப்புரை சுபக்கம், சிவஞான போத சிற்றுரை, சிவஞான மாபாடியம், இலக்கண விளக்க சூறாவளி, எடுத்து என்னும் சொல்கிட்ட வைர குப்பாயம், என்னை இப்பவத்தில் என்னும் செய்யுள் சிவசமவாத மறுப்பு, கம்ப ராமாயண முதற் செய்யுள் சங்கோத்திர விருத்தி, சித்தாந்த மரபு கண்டனம், சிவசமவாத உரை மறுப்பு, தனி செய்யுளுரை. இந்த மாதிரியான ஏகப்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். அப்புறம் இவர்களுக்கு மாணவராக ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தையே மாதவ சிவஞான முனிவர் உருவாகி இருக்கிறார். அந்த மாணவர்களுடைய பெயரை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். திருத்தணிகை கச்சியப்ப முனிவர், தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர், காஞ்சி சிதம்பர முனிவர், இலக்கணம் சிதம்பரநாத முனிவர், காஞ்சி முத்துக்குமார தேசிகர், காஞ்சி சரவண பக்தர், ராமநாதபுரம் சோமசுந்தர பிள்ளை, திருமுக்கூடல் சந்திரசேகர முதலியார், காவாந்தண்டலம் அடைக்கலங்காத்த முதலியார், கடம்பர் கோயில் கல்யாண சுந்தர உபாத்தியார். மாதிரி இவர் உருவாக்கிய மாணவர்களும் எண்ணில் அடங்காதவர்கள். இதுதான் மாதவ சிவஞான முனிவருடைய வாழ்க்கை வரலாறு. இது நம்ம ஏதோ ஒரு வரலாறு படிக்கிற மாதிரி அப்படிலாம் படிக்கக்கூடாது. இதை நாம் வாழ்வியலாக நாம் எப்படி வாழ வேண்டும், மாதவ சிவஞான முனிவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறத வாழ வேண்டும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து படிக்கணும். சும்மா இது ஒரு தேரியா நாம் படிக்கக்கூடாது. இதுதான் மாதவ சிவஞான முனிவருடைய வரலாறு. நாம் இன்றென்றும் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அப்புறம் சில அடியார்கள் நீ தனிப்பட்ட முறையில நீங்க கொஞ்சம் ஆங்கிலத்துல சொன்னா எளிமையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் கூடுமான வரைக்கும் சில இடங்கள்ல ஆங்கிலத்துல ஒரு தொகுத்து ஒரு சம்மரி மாதிரி கொடுக்குறேன். So today we discussed about the great author of our book. What we are going to discuss going forward, Madhava Sivanyana Munivar. He took his incarnation on present-day Tirunelveli district near Podigai, the mountain Podigai, where Agatya Mamuni still living today. His birthplace is Vikramasinghapuram, shortly called as Singai, nearby Pavanasam. His father's name is Ananda Kutar. Again, that is also name of Lord Shiva. His mother name is Mayilammai. Again, that is a name of goddess Parvati, our mother. So, when he was at 5 years old, he was coming back from school to his home. On the way, he happened to see the saints from Thiruvavaduthurai Mutt. The saints from Thiruvavaduthurai Mutt, they are on their way to a pilgrimage to the nearby holy places around Pavanasam. He was just 5 years old at the time. On seeing them,
he prostrated his obeisances by falling down on the ground and be little aside. He closed his mouth and obediently requested them, please come to our home and have a lunch. So by seeing the love expressed by the small 5-year-old Mukkalalingar, they agreed, all the saints of Tiruvavaduraimat agreed to visit his house. So they've been to the house, he accompanied them, and on seeing them, the mother happily cooked the feast, a small instant feast, and served them all. And they enjoyed the feast, and they wrote a Tamil poem praising both Ananda Kuthar and Mailamai, none other than the parents of our hero, Madhava Sivanyana Munivar, and they left and they continued the pilgrimage. After a while, the father, Ananda Kuthar, he came to the house and learned from his wife, good wife, and his only son what happened. And he also started a desire to meet them and wish them. So they both, the son and the father, started to walk towards around the city to find out, those saints. Fortunately, they met each other, and while bidding farewell back to home, the son deeply expressed to go along with the saints by his body language. And on seeing that, the saints requested his father, please grant your son to become a sannyasi, to become a saint, renunciant for the goodness of the entire globe and the humanity. The father was though shocked, but happily accepted that proposal and left his son to continue forever with the saints. There, the game changer happened. Mukkalalingar turned to a saint, Madhava Sivanyani Munivar, all just because of the Maheswara Pusai, that is, the Annadanam to the Sivanadiyas, the saints of Lord Shiva, the devotees of Lord Shiva. Thereafter, they traveled to the place, I'm not able to recollect, nearby Kanyakumari. There he met another senior saint of throughout the branchment. He got initiated, and he got initiation name Diksha Namam as Sivanyana Munivar. So his birth name is Mukkalalingar, and Susindram. Thanks, Ganeswar. Thanks. I'm not able to recollect that. It was Susindram. Your memory is so short. Thanks. So in Susindram, he first met, one of the senior spiritual masters of Tiruvavaduraimat. If my memory is correct, it should be Mun Velappa Desigar or Pin Velappa Desigar. I'm not able to exactly recollect. Probably I'll refer some books and confirm. So there he got to learn in Susindram, he got to learn all the Saiva literatures, Tamil, Sanskrit, and he started to travel to Tiruvavaduraimat, and there also he got blessings of the senior acharyas, spiritual masters, and again learned so many scriptures from them. He started traveling around Tamil Nadu, and on the way in Tirupadri, there was a wealthy man. He proposed a contest over composing a poem without any grammatical error, ending with a particular line, which explains, Lord Shiva, you are the only hope for us who led the Trinavukarasar to swim across the ocean. So, any poet who writes a poem which completes with this particular line without any grammatical error,
will be given the treasure of all the wealth. So once the Swamiji was in the temple of Thirupadari Puliyur, one poor man came and requested Swami, please compose the poem and make me to win the contest. So immediately Swami wrote, same way Somasundara Peruman in Madurai wrote a beautiful poem for Tarumi. Similarly, our Swami written a poem immediately, and the poem was presented over the wealthy man, and immediately he got acknowledged and praised. So after some time, he was in Kanchipuram, and where he wrote most of the books. And some of the adiyars, which we discussed, the three important key people in the previous class, including Sadasivam Pillai and the Mudaliyars, requested Swami, please translate the Kanji Puranam, which is part of the great Puranam, Kanda Puranam, Skandam in Sanskrit to Tamil, so that we all can understand. And point to be noted, at the time, many people knows both Tamil as well as Sanskrit. They have a capacity to understand both the languages at the time. Even Tamil people also. If you take 6th generation back from today, probably 6th generation back, our grandfather knows both the languages very fluently. There are some references also for that. But they asked for every public, every common man to understand, so that if it is in Tamil, everybody can understand. So they requested. And our hero, Madhava Sivanyanamuni, started authoring Kanchi Puranam, started translating from Skanda Puranam. And he completed that. And when doing Arangetram, I'm not able to exactly translate the word Arangetram in English. If someone is very well versed in English, you can put it in the chat. Staging, probably staging or releasing a book. Releasing a book also, it is nowadays, process. Just go to a press, print it, give a function, give some donation to the chief guest VIP. They will not even book launch. Yeah, book launch is somehow not an exact translation. But Arangetram is, I will explain what Arangetram is. How if suppose I am writing a book, I have to invite all the big scholars, and I have to arrange for all, either me or the king has to arrange for all the accommodation and all the feast, not for 1 or 2 days, for years together. Okay. And we have to leave all our job, come to the hall. As an author, I have to read letter by letter, verse by verse. Anyone can question me from the audience, and I have to explain the answer. Not just explain the answer, give the proof from a previous book. Not that I can give a proof by the person opposite to me or my friend. Not like that. I have to give a proof which is already documented in a accepted Arangetram done book. Then everybody has to happily accept and give a go ahead. Then only my book will be, if I clarify everyone, even without a single doubt, then only my book will be accepted by the learner community. So this was the practice till it was there. For example, if you read the history of Periya Puranam, the Periya Puranam Arangetram was not done in a 1 day or 2. It was more than a year, I believe. It started at Tiruvadhiri Nakshitram and ended at Tiruvadhiri Nakshitram, I believe. Okay. So that was an Arangetram, and we don't have that process as of now. If I want to publish a book, I can just Google it, copy, paste here and there, and then I'll call my well-wishers, probably Dr. Krishnamurthy or Ganeswaran. I'll pay them some amount saying that, please, tell something about my book. And they will not even read my book. They will say, Bala is a superstar, he's so and so, and he knows everything, and this book has that, this, and they give an Anindurai, or what, the preface. And we book a hotel in Malaysia, Kuala Lumpur, 5-star hotel, and even we pay the audience for coming, some wonderful gifts, and I'll
keep the price for this book $500, $600, and then that's it a book launch. But the original process is not like that. They never sold knowledge. Okay, there has to be a big arrangements to be done to even launch a single book. Why? Because that's what our culture. Because our culture treated knowledge to be that much important. Nobody should say something improper, because that is going to deviate the entire next generation from our culture. That's why you can imagine, just for launch a book, they spent almost and 1 year and full-time job for throughout the year for thousands and hundreds of people, full-time job. They are discussing only about the book, nothing else. And the king is paying for it, because they understood the importance of having a book without error, without any deviation from our culture. I mean, we've gone on the days, we lost everything. Okay, so now the Arangetram is going to happen, and there comes an obstacle to Arangetram. So one of the scholar from Kanchipuram objects Swami, saying that, Swami, in your book, you have praised Lord Nataraja as the first Tuthi, in the praise. But you are singing about, Kanchipuram. So ideally, you would have started with Yehambranadar, who is the Lord of Kanchipuram. Then there was a silence, because nobody was able to tackle this. It appears to be a genuine question. Then the student of Madhava Sivajnana Munivar, none other than the great author Kachiyappa Sivacharya, who is the author of Kanda Puranam, he requested the Oduvar of Kanchipuram temple to sing any Devaram of Kanchipuram. And the Oduvar started to sing by saying Tiruchitrambalam. Then Kachiyappa Sivacharya interrupted him, saying that you are about to sing Devaram of Kanchipuram, which is Prithvi Talam. So you would have ideally started by saying Prithvi Ambalam, which is glorifying the Kanchipuram. Why you started saying Tiruchitrambalam, which is glorifying Chidambaram? Then the Oduvar replied, certainly that is the culture we follow. Wherever the temple, whatever the song, or whatever the class we are going to start, we start always with Tiruchitrambalam, because that is the culture we follow. Then Madhava Sivajnana Munivar students, Kachiyappa Sivacharya replied, so the same culture for Puranam. In respect to the temple, whatever the Puranam you are going to sing, you have to always start with the Nataraja of Chidambaram. Okay, because right, in Chidambaram, the Ardhajama Puja, it is very famous at Chidambaram. Right now, I am at Tiruvarur. In Tiruvarur, the evening puja is famous, and at Chidambaram, Ardhajama Puja is famous. And there was a practice also. People participate at the evening puja at Tiruvarur and go back to Chidambaram for an Ardhajama Puja. That was one of the traditional practice. Why? Because all the Shiva Murtams of all the Sannidhis of across the world, across the globe, in fact, is mingling with Chidambaram Nataraja. Okay, that's why Chidambaram Nataraja is first and foremost for all the Saivites. So that was the culture. So the scholar also happily accepted the answer given by the student of Madhava Sivajnana. Then the book Arangetram completed. And then also we discussed about, the different, we discussed about the Guru Puja day of Madhava Sivajnana Munivar, which month, which nakshatra it was, okay, and which place it was at Tiruvardhuri Mutt, okay. He got Samadhi into Lord Shiva. Then we discussed also the list of books written by Madhava Sivajnana Munivar, spreading across poems, commentaries, texts, Siddhanta Sastras, so many. Okay.
And also we discussed the list of students who are of Madhava Sivagnana Munivar. And we also discussed so many cultural points, be it, Mageswara Puja, or be it contesting about Lord Shiva and Bhakti related things. And we also discussed about so many lifestyle practices which our ancestors are following, where life is very simple and always culture and bhakti is given importance, not to the sophisticated or showcasing mundane living like digital phones, mobile phones, etc. And we also discussed about the importance of diksha, getting initiated, at least the first very diksha, samaya diksha. Okay. And having said that, I may, so some of my points I may look very cinematic or unpractical, impractical for most of you. Don't get discouraged or demotivated. At least we know that was the things to be done. If we are not able to follow, that's a different story. But at least we should know, right? So we know, and we'll aspire to go slowly towards that our original culture. And if not now, at least later, or at least our next generation may fall back on track to our original culture. So that's why I'm requesting audience, don't be think that I am talking so much of impractical things or out of syllabus things, whatever. So my aim is not to just go through the book, but also learn the practical lessons, because that is most important, right? So if I'm reading Kanchi Purana, what is going to give back that to my life? What I'm going to put it in practice? So that's also I want to focus. So don't be mistaking me saying that I'm a kind of a Stone Age man. I don't know how to utilize, the modern conventions or inventions or whatever, or I'm telling something impractical which is not practical to this digital age. Don't think like that. We follow whatever the practices we do, but without deviating from our culture. I'm not telling you, you guys are leave your job, come to India or go to Sri Lanka, live in a cave. No, I'm not staying like that. Whatever the job you do, I'm also doing my job. I'm also working as an architect in IT corporate. But whatever we do, we should not deviate from our culture, original culture. There could be some obstacles, but we should always pray to the all powerful Lord Shiva. It is his duty, and of course, he will remove the obstacles slow by slow. You imagine today also, if you see this Kanchi Puranam, originally it was in Skanda Puranam, okay, heard only by the saints, okay, and afterwards, today in the modern age, we are not even, if you see the original Kanchi Puranam in Skanda Puranam, it was discussed at Namisharanya, where everybody is sitting, all the sages sitting in the same place. Okay. Saints were discussing, but now so many years been passed, and we are not at the same place. We are at a different place, even crossing oceans, spreading across multiple geographies, but we still listening the same story, right? Is this is getting feasible and possible, right? Similarly, if Lord desires, anything can be possible. We are getting into our own track without leaving our mundane duties like going to a job, taking care of our family. It's still possible. In fact, we will do and we will deliver better family responsibilities if we follow our culture. I strongly follow that. I mean to say, we can be a better father, better mother, better husband, better wife, just by following our original culture. Not it is really practical all these ages, all this time. Our culture, not the other cultures. Our Tamil culture is not constrained to a time or a land or an age. It is ever living. It is going to be practical all the time. Only thing is we need to have a faith and we need to follow. Okay, that's what I want to say. And with that, I'll close my session and open up
for the questions. And my request to the questions is, please start asking questions only related to the class, because we are going to discuss anything and everything about the class. Whatever the doubt you have, will get addressed when we are talking about that particular program, whatever it could be. Everything is addressed in this book, great book. So ask the question relevant to today's topic. But if something is really very much disturbing you, something, and you want clarification from me, then you can answer. And also my humble request, I really prefer you ask questions directly in the class. Like there are some questions comes personally to my WhatsApp. I'm not discouraging that. I mean, you can very well ask in the class, no matter, we are one single family. Don't feel shy about asking whether it is right or wrong. Don't feel shy to ask the questions personally. But if you feel very uncomfortable asking openly in this forum, then you can always shoot that to me in my WhatsApp. But please mind that since I am also working full time and have to prepare for this class also, don't mistake me if I did not reply to you within a week. I have to do a lot of Talayatri. For example, now I'm been in Thiruvarur for last 3 days for a Tyagesa Utsavam. Okay, I used to travel around the holy places. So I may not have a time to reply to individually. But whenever I have a time, I will try to reply to you. Be patient, but it is better always to ask in the forum. But if still you are not, happy or very much feeling shy or comfortable, you can always shoot at me at personally. Okay. Thank you very much. I will open up for the questions. You can get unmuted. You can ask question in Tamil or English. I don't know how much my English is good, but I'll try to answer in either of these languages. Over to you, audience. சிவா, தண்டபால் சிவா, அதாவது அன்மியூட் பண்ணிடலாமா? பண்ணிடுறீங்களா? யாராவது கேள்வி கேட்கணும்னா நீங்களே உங்களை அன்மியூட் பண்ணிக்கங்க, பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. ஏதேனும் கேள்வி இருக்கிறதா? கேள்விகள் எதுவும் இல்லை என்று சொன்னா அடுத்த வாரம் வந்து நம்ம இதே மாதிரி சுசிலா கோவிந்தசாமி அவங்க ஏதோ கேள்வி கேட்குறாங்க, அவங்களை அன்மியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணிட்டோம். நீங்க அன்மியூட் பண்ணுங்கம்மா. கேள்வி கேளுங்கம்மா சுசிலாமா. வணக்கம் வணக்கம் ஐயா. இப்ப நீங்க சொன்னீங்க சிவனடியார்களுக்கு ஒரே நிமிடம். உங்களுடைய வீடியோவும் இருந்தால் கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கும். உங்களுடைய இமேஜ் மட்டும் தான் இருக்கு. வீடியோ முடிந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இல்ல இப்போதைக்கு நான் வீடியோ ஆன் பண்ண முடியாது. பரவாயில்ல, கேள்வியில கேளுங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இது சிவன், இதுக்கு ரொம்ப நாளா எனக்கு அந்த காலத்துல வந்து இப்ப சிவனடியார்கள் வருவாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து உபசாரம் எல்லாம் செஞ்சாங்க. இந்த காலகட்டத்துல வந்து நம்ம வந்து தொண்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது சிவனடியார்களை வந்து நம்ம எப்படி அடையாளம் கண்டு நம்ம செய்யறோம். ஆமா, ஐ மீன் தர்மம் இதெல்லாம் எல்லாம் செய்யறோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி தொண்டு செய்யறதுன்னா எந்த வகையில நான் எப்படி அடையாளம் கண்டு எப்படி நான் உங்க அடியார்களுக்கு நம்ம வந்து செய்யலாம்? அருமையான ஒரு கேள்வி. இது மாதிரியான ஒரு நடைமுறை சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் எதிர்பார்க்கிறேன். பிராக்டிகல் கொஸ்டின்ஸ். முதல்ல வந்து எப்படி நம்ம சிவனடியார்களை அடையாளம் கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்புறம் எப்படி தொண்டு செய்வது? அதாவது இந்த காலகட்டத்துல வந்து அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம். அடியார்களை வந்து இப்ப வந்து நான் இந்த 63 நாயன வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அவங்களுக்கு உபசாரம் செய்யறாங்க, அதெல்லாம் நம்ம பாக்குறோம். இந்த காலகட்டத்துல வந்து நம்ம எப்படி வந்து
அடையாளம் கண்டு கொண்டு அவங்களுக்கு எந்த முறையில வந்து நம்ம செய்யணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா. உங்களுடைய கேள்விக்கு நான் வந்து ஒரு அருமையான ஒரு ஞான நூலிலிருந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டை மேற்கோளாக சொல்ல விரும்புகிறேன். அந்த நூலை கூட நம்ம வந்து மறுபடியும் அந்த நூலையும் பேசலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை. சிவ தர்மோத்திரம் அப்படின்னு ஒரு நூல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறைஞான சம்பந்தர் எழுதிய நூல் சிவ தர்மோத்திரம். மறைஞான சம்பந்தர் நம்ம நால்வரில் ஒருவர் அல்லர். இவர் வந்து இன்னொரு மறைஞான சம்பந்தர், கண்கட்டி பண்டாரம் என்று அழைக்கப்படுகின்ற சிதம்பரம் சுவாமிகள் என்ற பண்டாரம் ஒரு சுவாமிகள், ஒரு அருளாளர். அதுல வந்து எப்படி நம்ம சிவ புண்ணியம் செய்வது என்று நிறைய எழுதியிருக்கிறார். அதுவும் ஒரு ஆகம நூலினுடைய மொழிபெயர்ப்பு தான். அதுல அவர் சொல்வது என்ன என்று சொன்னா, நம்ம வீட்டுல நம்ம சமைக்கிறோம் இல்லையா, அது இப்ப வந்து நம்ம சமைக்கிறது கூட இப்ப நிறைய வீட்டுல சமைக்கிறது இல்லை, எல்லாமே ரெஸ்டாரண்ட். முன்னாடி வந்து நம்ம சமைத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப அதுக்கும் சோம்பேறி ஆயிடுச்சு. என்னென்னமோ ஒரு ஆப், என்ன எனக்கு டெக்னிக் ஆகல. நம்ம புக் பண்ண புக் இவர் மீல் அவன் வீட்டுக்கே வந்து கொடுத்துருவான். ஒரு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஊட்டி விடுறதுக்கு கூட கஷ்டமா இருக்கும். சாப்பிடுற அதுக்கு ஒரு ஒரு இது கண்டுபிடிக்கணும். அது மாதிரி நம்ம கலாச்சாரம் போயிட்டு இருக்கு. ஆனாலும் நம்மளுடைய பழைய கலாச்சாரம் எப்படி, எதுக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எப்படி சமைக்கணுமா, நம்ம சமைக்கிறப்பே இன்னைக்கு அடியார்கள் வந்து எங்க வீட்டுல சாப்பிடுவாங்க அப்படி நினைச்சுதான் சமைக்கணுமா. சமைச்சிட்டு அப்படி மிச்சம் இருந்துச்சுன்னா வேணா நாங்க சாப்பிட்டுக்கிறோம். அடியார்கள் வந்து சாப்பிட்டது போக மிச்சம் இருந்துச்சுன்னா நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் சமைக்கணும். ஒன்று. இன்னொன்னு, அந்த சிவ தர்மோத்திரத்துல சொல்லியிருக்கிறாங்க, யாரெல்லாம் தன் வயிற்றுக்காக தன் குடும்பத்திற்காக சமைக்கிறார்களோ அவர்களெல்லாம் தீங்கு இழைக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம சமைக்கிறது நமக்காக சமைக்க கூடாதான். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு யாராவது அடியார்கள் வருவாங்க, அவர்களுக்கு நான் அன்னம் விட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் சமைக்கணும். சரி, இது வந்து நம்ம புராணத்தை சொல்லியிருக்கிறாங்க, நம்மளுடைய சாஸ்திரங்களை சொல்லியிருக்கிறாங்க. நான் எப்போதுமே சொல்வது வந்து, நம்மளுடைய கலாச்சாரமோ நம்மளுடைய சாஸ்திரமோ என்றுமே பொய்யாகாது. அதுக்கு வந்து ஒரு கால இல்லையோ தேச இல்லையோ கிடையாது. தேசம் இல்லைன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் லிமிட்டட் பை த லேண்ட் ஆர் டைம். ஆனா உடனே நடந்துடாது எதுவுமே இல்லையா. நம்ம வந்து உண்மையிலே நமக்கு ஒரு தீவிரமான ஒரு ஆசை இருந்துச்சுன்னா மனசுல, கண்டிப்பாக அது நடக்கும். சரிங்களா. ஆனா அதே சமயம் இன்னொன்னு, நம்ம எப்படி அடையாளம் காண்கிறது என்று சொல்லியிருந்தீங்க. இன்னொன்னு வந்து, நம்ம பண்ணுகின்ற ஒரு நான் முதற்கொண்டு எல்லாரும் பண்ணுகின்ற ஒரு தவறு என்ன என்று சொன்னா, நம்ம வந்து ஒரு அடியாரை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வேடத்துக்கு தான் மதிப்பு கொடுக்கணும், அந்த ஆளுக்கு இல்லை. உதாரணமா கணேசன் ஐயா இருக்கிறாங்க, நிறைய கேள்வி பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எனக்கு பிடிக்கும், இந்தியா வராரு அப்படின்னு சொன்னா, வாங்க ஒரு நல்லவர், எனக்கு நான் சாப்பாடை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு போடுறதும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், வேற யாரோ வராங்க, யாராவது ஒரு பேர் சொல்றேன், தவறா எடுத்துக்க கூடாது. நம்ம இவங்க சரி, நம்ம தனப்பரன் ஐயா வராங்கன்னு வச்சுங்க. ஐயோ, அவர் வந்து எனக்கு பயமா இருக்கு, அவர் நல்லவர் கிடையாது, ஒரு அடியார் தான், இருந்தாலும் அவர் முகத்தை பார்த்தா கொஞ்சம் ஒரு தனப்படைய தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு மாதிரி இருக்கு, அதனால அவருக்கு சாப்பாடு போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஏன்னா வாட் இஸ் கெட்ஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் சிவ வேடம், நாட் ஹூ இஸ் பிஹைண்ட் த சிவ வேடம் இல்லையா. வேடம் வணங்க வீடு எளிதாமே அப்படின்னு நம்ம திருமுறை சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா, அவர்கள் அணிந்திருக்கின்ற அந்த யூனிஃபார்ம், the attire of, because that is of Lord Shiva. சரிங்களா. இவங்க அடியார், அந்த இதுதான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி நம்ம யாராவது ஒருத்தவங்களை பார்க்குறோம், ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் பார்க்குறோம், ஒரு மிலிட்ரியை பார்க்குறோம், we just give respect by the dress, attire and their presence, not the person behind it. அதே மாதிரி நம்ம வந்து அடியார்கள்ல வந்து இவரா அவரா, இவர் நல்லவரா, இவர் எந்த ஜாதி, ஏன் ஜாதிக்காரங்க, தமிழ்நாட்டு நிறைய இருக்கு. அதெல்லாம் அடியாரா இருந்தாலும் ஏன் ஜாதிக்காரங்களா இருக்கீங்க, அப்பதான் நான் வந்து சாப்பாடு போடுறேன். வேற ஒருத்தங்களா இருந்தா என்னன்னா நம்ம ஜாதிக்காரை மாதிரி வராதியா அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா. அது மாதிரி நம்ம வந்து வேறுபாடு பார்க்கக்கூடாது. இப்ப நீங்க உங்களுடைய கேள்விக்கு யார நம்ம அனுக்கிறதுன்னு நான் உண்மையிலே சொல்றேன், நீங்க பெருமாள் மீது நம்பிக்கை வைத்து நீங்க வந்து வேண்டுங்க, சாமிகிட்ட முன்ன போவீங்க, சாமி நீங்க நம்ம சமயத்துல வந்து அடியாருக்கு அமுது படைக்கிறது தான் முக்கியமான ஒரு இதா சொல்லியிருக்கீங்க,
ஆனா வந்து எனக்கு வந்து அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. நான் மலேசியால இருக்கிறேன். இங்க அடியார்களே யாரும் இல்லை. ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னா கண்டிப்பா சாமி வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒன்று. இன்னொன்னு வந்து ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா தொண்டு. கோயில்ல வந்து அடியார்களுக்கு அமுது செய்வதற்கு உதாரணமா நான் இங்க ஆரூர்ல இருக்கேன். நீங்க திருவாரூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயராமன் ஐயா மடத்துக்கு வாங்க. கிட்டத்தட்ட அந்த பெரிய புராண வாழ்க்கையை நம்ம இன்னும் பார்க்கலாம். நான் வந்து அதை பற்றி காலம் கருதி நிறைய சொல்ல முடியல. அங்க இருக்கின்ற அடியார்கள்லாம் ஒரு அம்மையார் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிரசவ நேரம், டெலிவரி டைம். ஆனா அதை கூட பொருட்படுத்தாம வந்து அடியார்களை உபசரிச்சுட்டு இருக்காங்க. அந்த நாள் கூட அவங்களுக்கு தாண்டி போயிருச்சு. இன்னமும் இது பெரிய புராணம் நான் சொல்றேன், எப்பவும் சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய சாத்திரமோ புராணமோ இட் இஸ் நாட் பவுண்ட் பை டைம் ஆர் லேண்ட். இன்னமும் நடந்துட்டு இருக்கு. அங்க ஜெயராமன் ஐயான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. எத்தனை பேர் வந்தாலும் சரி, எந்த நாள் வந்தாலும் சரி, என்ன டைம் வந்தாலும் சரி, திடீர்னு நடுராத்திரில வந்து 600 பேர் வந்தாலும் 600 பேருக்கு வந்து அவங்க அமுது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு நாள் நடக்கல, 2 நாள் நடக்கல, தொடர்ந்து 20 வருடங்களாக இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. நான் அந்த இடத்துல தான் இருந்து பேசிட்டு இருக்கேன். ஆனா இதுல சில பேர் ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறாங்க. நான் மறுப்பதற்கு இல்லை. சில பேர் என்ன, பல பேர் கூட இருக்கலாம். அது மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு நம்மளை கூட சில பேர் ஏமாற்றிருக்கலாம். ஆனா அதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்குது. அதுக்கு நம்ம கதியினுடைய கொடுமை. ஆனாலும் உண்மையாக இன்னும் பெரிய புராணம் வாழ்வியல் சம்பவங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப இது வந்து என்ன சாத்தியம்னா, நான் என்ன சொல்றேன், நீங்க முதல்ல அந்த எண்ணத்தை வந்து சாமிகிட்ட வைங்க, விண்ணப்பம் வைங்க. கண்டிப்பா நான் அடியார்களுக்கு எப்பயாவது என்னால முடிந்த அளவுக்கு, அதுக்காக நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்த கூடாது. வீட்டுல இருக்கிறவங்களையோ இல்ல உங்களுடைய இயல்பு வாழ்க்கையோ அதை நம்ம வந்து உங்களால என்ன முடியுமோ அதுக்கேற்றபால் செய்யுங்க. சரிங்களா? நம்ம வந்து நாயன்மார் அளவுக்கு உடனே நம்ம வந்து டேக் a லாங் ஸ்டெப். சரியா? உடனே நீங்க 600 நாளைக்கு வந்து நீங்க உடனே சுச்சிலா கோவிந்தசாமி அம்மா இதை கேட்டுட்டு Facebookல எனி அடியார் கேன் கம் டு மை ஹவுஸ், ஐ எம் கிவ் பீஸ் அப்படின்னா நீங்க போட மாட்டீங்க சொல்றேன். அப்படி போனோம்னா அப்புறம் மலேசியால தமிழ்நாடு கூட ஃபிளைட் புக் பண்ணி உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. நம்ம நம்மளுடைய பலத்திற்கு ஏற்றார் போல கண்டிப்பாக தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் செய்ய வேண்டும். நம்மளுடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். சாமி நீங்க விண்ணப்பம் வைத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு சூழல் வரும். யாருக்கு தெரியும், இந்த காஞ்சி புராணத்துல இன்று வந்து 42 பேர் வந்துருக்கீங்க. இந்த 42 பேரும் இன்னும் ஒரு மாதத்துல அடியார்கள் ஆயிருந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல அவங்க வீட்டுக்கு ஏற்ற வீட்டுல கூட ஒரு அடியார் காஞ்சி புராணம் மூலமா அடியார் ஆயிருக்கலாம். அந்த வாய்ப்பு இருக்கு. ஒன்று, I'm not telling something cleaning. சரியா? உண்மையதான் சொல்றேன். இன்னொன்னு வந்து ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்துல நான் ஜெயராமன் சொன்னேன், இன்னும் நிறைய மடங்கள் இருக்கிறது. இன்னும் தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் அடியார்கள் வந்து அவங்களாம் ரொம்ப ஏழ்மை நிலையில இருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு யார் போனாலும் அடியார்கள் போனா இன்னும் இருந்து அந்த கலாச்சாரம் தான் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவங்களுக்கு நீங்க உதவி செய்யலாம். உங்களால முடிந்த பொருள் உதவியோ பண உதவியோ செய்யலாம். ஆனாலும் உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய பலத்துக்கும் உங்களுடைய இயல்புக்கும் ஏற்றாற்போ நீங்க செய்யலாம். நம்ம தர்மம் செய்கின்ற மனம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாமி வந்து அதற்கான வாய்ப்பை தருவார்கள். அதனால இது ஸ்டில் இட் இஸ் பிராக்டிக்கல். அதான் நான் சொல்றேன். என்னுடைய உங்களுடைய வினாவுக்கு நான் விடை எழுதினமா? அவங்களை அன்மியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணிட்டேன். இஸ்லாமா? ரொம்ப நன்றி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட சூழ்நிலை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு செய்யலைன்னா அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லாத கூட இந்த மடங்கள் இருக்கு, இந்த அந்த மாதிரி இது கூட நம்ம செய்யலாம் தானே? கண்டிப்பா. கண்டிப்பா. ஏன்னா தர்மம் செய்வதற்கு எதுவுமே தடை கிடையாது. இப்ப நம்ம செய்யறோம். இப்ப வந்து அனாதை ஆசிரமத்திலும் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறோம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, சிவனடியார்கள்னு குறிப்பா சொல்லும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி மடம் அந்த மாதிரி செஞ்சிடலாம் இல்லையா? நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும். அடியனே வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அதாவது வந்து நம்ம வந்து முதல்ல வந்து இந்த கோயில் அன்னதானம் முதல்ல வந்து நானே நண்பரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பொதுமக்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்ப கொஞ்சம் அந்த பொதுமக்கள் வந்து அடியார்கள் சாப்பிட்றத விட சில நேரம் இடையூறு பண்ற மாதிரி இருந்துச்சு. அதனால நம்ம என்ன பண்ணோம், அதை மாத்திட்டோம். அப்படியே அடியார்களுக்கு மட்டும் நம்ம வந்து பண்ற மாதிரி. அப்பயும் யாராவது பொதுமக்கள் வந்து நம்ம வராதீங்கன்னு சொல்றது இல்லை. ஆனா ஃபோக்கஸ்டு அட்டென்ஷன் சொல்லுவாங்களே, அது மாதிரி அடியார்களுக்கு மட்டும் நீங்க அன்னதானம் பொதுப்பட பண்றதை விட சில இடங்கள்ல அடியார்களுக்கு மட்டுமே அமுது செய்துகிட்டே இருக்கிறாங்க. சில மடங்கள்ல நிறைய இடங்கள் இருக்கு. தமிழகத்துல நிறைய இடங்கள் இருக்கு. வந்து அந்த மாதிரி இடங்களுக்கு உங்களால முடிந்த பொருள் உதவி செய்யுங்க. உங்களால முடியணும். இன்னொரு நாள் நீங்க இந்தியா வந்தீங்களா நீங்க பரிமாறலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அடியார் பரிமாறலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எங்க அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணினீங்கன்னா அடுத்த வாட்டி ஊருக்கு வந்தோம்னா நம்மளுக்கு அப்படி ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா பரிமாறுறதுக்குலாம் நம்ம கண்டிப்பா வந்து செய்ய ஆசைப்படுறோம். கண்டிப்பா கண்டிப்பா. நான் வந்து அது நீங்க தகவல் சொல்றேன். ஏன் நம்ம எல்லாம் வந்து கூடிய விரைவில் வந்து காஞ்சிபுரம் தல யாத்திரை மேற்கொள்ள போகுது. கண்டிப்பா பண்ணுவோம். அந்த நம்பிக்கை இருக்குது. அப்போ கூட நீங்க வந்து அடியாருக்கு பரிமாறலாம். அடியார்களுக்கு வந்து நீங்க காய்கறி அறிந்து கொடுக்கலாம்.
அடியார்களுக்கு வந்து சமையலுக்கு உதவி செய்யலாம். அது மாதிரி என்னென்னமோ நம்ம செய்யலாம். நம்மளுடைய அது எண்ணம் தான், நமக்கு வந்து தடையே கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் பிராக்டிக்கல். அதனால நீங்க அகலக்கால் நம்ம வந்து ரொம்ப அகலமா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிறது இல்லாம ஆமா, ஆமா. ஆன்மார்த்தமா நீங்க ஒரு டம்ளர் தண்ணி கூட ஒரு அடியார் கொடுத்தீங்கன்னா கூட அதுவே ஒரு பெரிய புண்ணியம் தான். சரிங்களா? அதனால கண்டிப்பா. ரொம்ப நன்றி நன்றி. ரொம்ப நன்றிங்க. வேற நன்றி. வினா இருக்கிறதா? வேற யாராவது வினா இருந்துச்சுன்னா கையை உயர்த்துங்கள். வேற ஏதேனும் கேள்வி இல்லை என்று நினைக்கிறேன். அதனால நான் மீண்டும் வந்து சொல்றது இதுதான். நான் வந்து இந்த காஞ்சி புராணங்கிறது ஒரு அரிய நூல். இதை வந்து இந்த வகுப்பை வந்து கூடுமான வரைக்கும் தவறாமல் கலந்து கொள்ள பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு வாரத்துல ஒரு 2 மணி நேரம் தான் நம்ம கொடுக்குறோம். எதுக்கும் நம்ம நேரம் செலவிடுறோம். ஒரு படம் பார்க்க போனோம்னா 3 மணி நேரம். அப்ப ஒரு வாரத்துக்கு 2 மணி நேரங்கிறது நம்மளுடைய ஆன்ம உயர்வுக்காக, நம்மளுடைய குழந்தைகளுக்காக அது செலவிடுவது வந்து ஒரு பெரிய ஒரு கிடையாது. அதுக்கும் நம்ம சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கணும். சாமிகிட்ட வேண்டிக்கிட்டோம்னா அவருதான் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டோம்னா எல்லாத்தையுமே அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார். நம்ம அவரை நோக்கி ஒரடியாக வைக்கிறப்ப அவர் வந்து நம்ம நோக்கி 1000 மணி எடுத்துருப்பார். அதனால அதை தவறாம செய்யுங்க. இன்னொன்று வந்து இதை வந்து வாய்ப்பு இருந்தால் மீண்டும் ஒரு முறை படிங்க. அந்த குறிப்புகள் எல்லாம் நான் திருப்பி அனுப்புறேன். ஒரு வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அனுப்புறேன். அந்த யூடியூப்ல கூட நம்ம வந்து அதை ஷேர் பண்றோம். வாய்ப்பு இருக்கிறப்ப ஒரு தடவை மறுபடியும் ஒரு படிச்சீங்கன்னா நிறைய கேட்டிருக்கீங்க. மறுபடியும் படிச்சீங்கன்னா மனசுல அப்படியே பதிஞ்சிடும். அது வந்து மறக்கவே மறக்காது. அது மாதிரி இதை உணர்வுபூர்வமா ஆக்க பாருங்க. ஏதோ ஒரு படித்தோம், நம்மளும் காஞ்சி புராணம் படித்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இதுல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன கற்றுக்கொள்கிறோம், வாழ்க்கையில நம்ம வந்து இதை வந்து எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் சேர்ந்து படிங்க என்று கூறி இந்த உரையை இன்றோடு நம்ம நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை சந்திப்போம். காஞ்சி புராணத்தை சிந்திப்போம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தொந்தி சரிய மயிலே விழிர நிறை கந்த மசைய முதுகே மழைய இதழ் தொங்க ஒருவை தடிமேல் வர மகனை இளவணிவனாரண இருமல் கிண்கு நரமுறையே குளர விதி துஞ்சு குருடு படவே விடுபடு தேவியானே. வந்த பிணியும் அதிலே விடையும் ஒரு பண்டிதனுமே ஒரு வேதனையும் இளமைந்தருடைமை கடனை தனமுடனை மேவி மங்க எழுது விழவே எமபடர்கள் நின்று சர்வ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது முருகனை வரவேணும். எந்தை வருக ரகு நாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கண் வருக என நாருகி வருக அபிராம. இங்கு வருக அரசே வருக முலை குங்க வருக மல சூடிட வருக என்று கனிவினொரு கோசனை புகழ வருமாயன். சிந்தை மகிழும் அருகா உறவரில மஞ்சி மருவும் அழகா அமர சிறை சிந்தாசுவர்களை வேறொரு மடிய அடுதீரா. திங்களரவு நதி சூடிய பெருமான் தந்தகுமர அலையே கரை குருக செந்தில் நகரிலே மருவி வளர்ந்தேருமாளே. செந்தில் நகரிலே மருவி வளர்ந்தேருமாளே. வான்முகில் வளாது வேக மணிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நம்ம பார்வதீபதையே அரகர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.